بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நவீன ஹதீஸ் மறுப்பாளர்களுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணன் பிஜி அவர்கள் தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப ஹதீஸ்களை தவறாக விளங்கி கொண்டு தாறுமாறாக மறுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அவர் இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து விட்டு அதற்கான விளக்கங்கள் எதையுமே எடுத்து பார்க்காம மறுக்கப்பட்ட ஹதீஸ்கள் அனைத்துக்குமே அறிஞர் பெருமக்கள் மூலமாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன செய்வார்னா, அறிஞர்களை பார்க்க தேவையில்லை, அந்த விளக்கம்லாம் அவசியம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய அந்த குறுகிய அறிவை மாத்திரம் வைத்து ஹதீஸ்களை எடை போட்டு தவறாக விளங்கி கொண்டு தவறாக சித்தரித்து, அதாவது தவறாக விளங்கிக் கொள்வது ஒரு பக்கம், சில நேரங்களில் தவறாக சித்தரித்து என்ன செய்வார், ஹதீஸ்களை தாறுமாறாக மறுப்பார். மறுத்து விட்டு என்ன சொல்றாரு, அதாவது நான் மறுத்த ஹதீஸ்களுக்கு எல்லாம் விளக்கமே கிடையாது, யாருமே விளக்கமே சொல்லவில்லை, இது வரைக்கும் யாருமே விளக்கங்களே சொல்லவில்லை என்பதை போல என்ன செய்வாரு அவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கெல்லாம் இவர் மறுத்த பெரும்பான்மையான ஹதீஸ்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு ஹதீஸுக்கு வேணா விளக்கங்கள் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். அந்த செய்தியை பரவலாக இவங்க எடுத்து பேசாம இருந்ததன் காரணமாக ஒரு சில செய்திகள் ஏன்னா மெயினான பல செய்திகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப நான் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இவர் பேசிய அனைத்துக்குமே விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, விளக்கமே யாருமே கொடுக்காத போல நான் ஹதீஸை மறுக்கிறேன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க, விளக்கம் கொடுத்து இணைச்சு எப்படி புரியலாம் என்று சொல்லுங்க, வசனத்தோட மற்ற ஹதீஸோட எப்படி இணைச்சு புரியலாம் என்று சொல்லுங்க, சொல்லாம என்ன செய்யக்கூடாது, நீங்க இந்த ஹதீஸை எல்லாம் நான் மறுக்கிறத ஹதீஸை மறுக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடாது, ஹதீஸை விட்டு மக்களை தூரமாக்குறாருன்னு சொல்லக்கூடாது என்று இவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியை நீங்க கொஞ்சம் பாருங்க. வரிசை கிரமமாக ஒவ்வொரு ஹதீஸா எடுத்துக்கொண்டு நீங்க வாதிக்கணும். ஒரு ஹதீஸை வைத்து என்ன செய்யணும், முதல் ஹதீஸ் இது சரியில்லை நான் சொல்றேன்ல, அது சரிதானே நீங்க வாதிக்கணும். நான் அதுக்கு வாதிப்பேன். வாதிச்ச பிறகு அதை ஒண்ணு முடிச்சு ஹதீஸுக்கு போகணும். அப்ப ஹதீஸில் என்ன மாதிரி எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது, எந்த ஒரு மூல உள்ளவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது, சரியான சனது உள்ளதா இருக்கிறது. உதாரணமா சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் பட்டியலை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். புகாரில் 5255வது ஹதீஸ் என்ன ஹதீஸ்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா சொன்னாங்களாம், பொய் அவுது பில்லாஹ், இதை இட்டு கட்டியவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டுமாக சொல்லி புகார்ல தான் இருக்குது. கண்டிப்பா இட்டு கட்டப்பட்ட செய்திதான். நீ இதுக்கு நியாயப்படுத்தி பதில் சொன்ன, எனக்கு நாயத்துக்கு சொன்னீங்க குர்ஆன் ஹதீஸ் வேணாம்னு சொல்வதற்காக இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னீங்க. அப்ப நான் இதுக்கு நீ பதில் சொல்ற நிலைமை உண்டாகணுமா இல்லையா? அதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எங்களோட ஒரு தோட்டத்துக்கு வந்தாங்க, அவங்க கூட போனோம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஒரு இடத்துல இங்கே இருந்துருங்கன்னு சொல்லி இன்னொரு குடிசை அங்க இருக்குது, அங்க போறாங்க. அந்த குடிசையில அந்த ஜுவைனியான ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவங்களை சகாபாக்களை வச்சுட்டு பொம்பளை கொண்டாந்து கடத்தி கொண்டாந்து வச்சிருக்காங்க. அந்த பொம்பளையை பார்க்கறதுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அந்த பொம்பளை பேர் உமைமான்னு ஒரு பேர். அப்ப உள்ள போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலா கேட்கறாங்க, உன்னை எனக்கு கொடு, உன்னை எனக்கு தர வேண்டும் கேட்கறாங்க. அப்ப அந்த பொம்பளை சொல்றாங்க, ஒரு ராணி ஒரு இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவனுக்கு தன்னை தருவாளா, நீ ஒரு ஆடு மேய்க்கிறாரு, நான் ஒரு ராணி அப்படின்னு சொன்னாலாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கையை கொண்டு அந்த பொண்ணை பிடிக்க போனாங்களாம். அல்லா விட்டு இடத்துல பாதுகாப்பு தேட அந்த பொம்பளை சொல்லிச்சான். உடனே நீ பெரிய இடத்துல பாதுகாப்பு தேட்டேன்னு சொல்லி விட்டுட்டு சொல்ல வந்துட்டாங்க என்று வரிசு. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டாங்க. சகாபாக்களை கூட்டிட்டு போய் நீ தனியாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த கடத்தி கொண்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் அந்த பொண்ணை எனக்கு கொடுத்து கேட்கறாங்க, உன்னை எனக்கு தந்து விடு. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ ஆடு மேய்க்கிறவன், நான் ராணி, அப்ப ராணி விட்டு ஆளை கடத்திட்டு வந்திருக்காங்க வழங்குது. அப்ப நான் எப்படி தருவேன் அப்படின்னு இது இந்த உரையாடலாம் நடக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பிடிக்க போகும்போது அல்லாஹ்ட்ட விட்டு பாதுகாப்பு தரணும், ரசூலுல்லாஹ் கை எடுத்துட்டாங்கன்னு வருது. இதுக்கு இந்த ஆயத்துல் குர்ஆன் மாதிரி சொல்லுவது, ஆயத்துல் குர்ஆன் சொல்றேன் அது என்ன விஷயம், நீங்க இந்த மாதிரி சைத்தான மலுப்பலாம். நீங்க மெட்டீரியல் நான் கேட்கும்போது உலக ரீதியான விஷயங்களை கேட்கும்போது மலுப்பலாம், பாக்குறவனுக்கு படிச்சு தெரிஞ்சு போயிடும். நீ சரியான ஒரு ஆளா இருந்தா இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஏத்துக்கணும்ல, அறிவிப்பாளர் சரியா இருந்தா சரிதானே, இது புகார்ல தான் இருக்குது, இந்த சம்பவம் சரிங்கிறியா, ரசூலுல்லாஹ் கருத்து சொன்னாங்களா, பிராக்கெட்ல கல்யாணம் செய்து கொண்ட நோக்கத்தில் சேர்த்துக்கிறாங்க மொழிபெயர்ப்புல, பிராக்கெட்ல கல்யாணம் செய்து கொண்ட நோக்கத்தில் சேர்த்துக்கிறாங்க மொழிபெயர்ப்புல. இந்த மொழிபெயர்ப்புல விட்டுவிடு, மூலத்திலிருந்து வாசித்து இது சரிதான், ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை கடத்தி சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணை போய் தனியா போய் சந்திச்சாங்க, இருக்கிறாங்க வெளியே காவலுக்கு வச்சு போய் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க வர போறாங்க. அந்த பொம்பளை என்ன செய்றாங்க, பிடிக்க வர போறாங்க. அந்த பொம்பளை ஒழுக்கமா இருந்து பாதுகாப்பு தேர்றான்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒழுக்கம் கெட்ட ஒரு மாதிரி காட்டி இப்படி ஒரு ஹதீஸ் எழுதி வச்சிருக்கீங்களா, இதுக்கு சொல்லுங்க, ஹதீஸை விட்டு திருப்புவதற்கு தானே இதை சொல்றாருங்கிறீங்களா, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எந்த அளவுக்கு சொல்றாருன்னு பார்த்திருப்பீங்க. தன்னுடைய அந்த ஹதீஸ் மறுப்பை சரி கட்டுவதற்காக ஹதீஸில் இல்லாத வாசகத்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் கடத்திட்டு வர சொன்னாங்களாம் என்று வாசகத்தை சொல்றார். அங்க வர வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு தான் இருக்கு, கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு வார்த்தை இருக்குதான். ஏன் இப்படி அல்லாஹ் பயப்படாம நீங்க உங்களுடைய ஹதீஸ் மறுப்பை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஹதீஸில் இல்லாத வாசகத்தை ஏன் சேர்க்கிறீங்க? அடுத்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, அந்த பெண்மணிட்ட
என்னை அன்பளிப்பு செய்யுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி அல்லாஹ் விட்டு பாதாப் தேடி விட்டு ஒரு ஆட்டு இடையனுக்கு அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்குறாங்க. அப்போ இந்த வாசகத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, தவறாக விளங்கி கொடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பெண்ணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் திருமணம் ஒப்பந்தம் நடைபெற்று இருந்தது. இதே சஹீல் புகார்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இவங்க வந்து பிராக்கெட்ல போடுறாங்க, ஹதீஸ்ல நேரடியாக வாசகம் இல்லை என்று வந்து இவர் அபாண்டமாக ஒரு பச்சையாக என்ன செய்யறாரு, அவதூற பரப்புறார். நீங்க அந்த ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை எடுத்து பாருங்க. அதாவது இந்த ஹதீஸை அவங்க மறுப்பதற்கு காரணம் என்னவென்று நமக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கிறது. அது பின்னால நம்ம சொல்லுவோம். நீங்க அந்த ஹதீஸை பாருங்க, சஹீல் புகாரில வந்து 5257 செய்தி, அதே போல 5256 செய்தி. இந்த 2 ஹதீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க, தஸவ்வஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமா பின்த் ஷராஹில். உமைமா பின்த் ஷராஹில் சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் என்ற அந்த வாசகத்தை தெளிவாக என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இது வந்து ஹதீஸ்லயே இடம்பெற்றிருக்கக்கூடிய அரபி மூலத்துல உள்ள வாசகம். இதை அடி குறிப்பிட்டு என்ன செய்யல, அதாவது பிராக்கெட்ல அவங்க போடல. இந்த ஹதீஸை வந்து இந்த வாசகம் இல்லாம ஏனைய அறிவிப்போட வரக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெண்மணியை திருமணம் முடித்தாங்க என்று இந்த வாசகம் இல்லாம ஏனைய செய்தியில வரும்பொழுது அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த பெண் தவறா விடக்கூடாது இது போன்ற ஆட்கள் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாருங்க, எவ்வளவோ அறிவியல் வளர்ந்த காலத்துல தான் எங்களுக்கு வந்து ஹதீஸ் கிடைச்சது, எனவேதான் ஹதீஸுக்கான விளக்கத்தை எல்லாம் பார்த்து நாங்க நிறைய ஹதீஸை மறுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இவர்கள் இந்த ஹதீஸை வந்து தேடி பார்ப்பதற்கு ஏன் வந்து பயன்படுத்தலை இந்த அறிவியல் வளர்ச்சியை? உமைமா பிந்து ஷராஹில்னு போட்டாலே சஹீல் புகாரி முஸ்லிம்ல என்னென்ன ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது என்று வருமா இல்லையா? அப்புறம் ஏன் வந்து இதை முழு பூசணிக்காய் சூத்தில் மறைத்த கதையாக ஏன் வந்து இவங்க வந்து இதை வந்து பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க 2015 என்ன பண்றாங்க, கிறிஸ்தவரோட வாதம் பண்றாங்க. அந்த வாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் என்ன பண்றான், இந்த செய்தி எடுத்து வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய பெண்ணை வந்து கடத்தி கொண்டு வந்த மாதிரியும், அந்த பெண்ணிட்ட போய் ரசூலுல்லாஹ் வந்து தவறாக நடந்து கொள்ள முற்பட்டது மாதிரியும், அந்த பெண்மணி வந்து அல்லாஹ்ட்ட வந்து உண்மை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று ஒதுங்கி கொண்ட மாதிரியும், அவன் கிறிஸ்தவன் என்ன பண்றான், இந்த ஹதீஸை தப்பு தவறுமாக வந்து சித்தரிச்சு ஹதீஸை வைத்து என்ன செய்யறான், இந்த பிஜே தரப்புல உள்ளவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கிறான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து இந்த ஹதீஸை மறுக்கிறான். அப்ப அதுக்கு முன்கூட்டியே அந்த வாதம் நடப்பதற்கு முன்கூட்டியே இவர்கள் ஹதீஸை மறுத்ததாக நம்ம வந்து பார்க்க முடியல. அப்படி மறுத்திருந்தா நம்ம என்ன செய்யலாம், அதுவும் நியாயமா இருந்திருக்கும். ஆனா இந்த கிறிஸ்தவ வாதத்துல வைத்து மறுக்கப்பட்டதை போலதான் இருக்கு. ஏன்னு சொன்னோம்னா வந்து தெளிவாக வந்து இந்த மற்ற அறிவிப்புகள்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திருமணம் முடித்தாங்கன்னு இருக்கும் பொழுது, அப்ப திருமணம் முடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இரவுக்கு போகும்போது அந்த பெண்ணுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா முந்தைய காலத்துல என்ன செய்வாங்க, மாப்பிள்ளைகிட்ட பேசக்கூடிய அடிப்படையெல்லாம் கிடையாது. இன்னைக்குதான் போன் இருக்கு, இது இருக்கு, நான் என்ன செய்ய பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துல வந்து பெரியவங்க பார்த்துதான் திருமணம் முடிச்சு வைப்பாங்க. கணவனோட அந்த மனைவி எப்ப பேசுவான், இல்லற வாழ்க்கையில தனிமையாக இருக்கக்கூடிய அந்த இரவுல தான், முதல் இரவு அன்று தான் மனைவியும் கணவனும் சந்திப்பாங்க. மனதில் உள்ளதை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அதுதான். அப்ப என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிச்சு அந்த பெண்மணிக்கு பிடிக்கல. அப்ப என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நேரடியாக என்ன பண்றா, அந்த இரவு அன்று தான் தெரியப்படுத்துறான்னு பாக்குற, முதல் இரவு அன்று. அப்ப இந்த வாசகம் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தாங்க என்ற வாசகம் இருக்கும் பொழுது இதை வந்து ஏன் மறைத்து விட்டு இவங்க வந்து இந்த ஹதீஸை தவறாக சித்தரிச்சு மறுக்கணும்னா, அப்ப கிறிஸ்தவ வாதத்துல பதில் தெரியாம இந்த ஹதீஸுடைய மற்ற வாசகங்களை படிக்காம மறுத்திருக்கலாம். எனவேதான் அதை எப்படியாவது சரிகட்ட வேண்டும் என்று தான் இவ்வளவு உள்ளக்கை நெல்லிங்கனியாக இருக்கக்கூடிய இந்த வாசகம் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்கன்னு வாசகம் இருக்கும் பொழுது இவங்க வந்து தேவையில்லாம ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணிட்ட போனாங்க என்று, அந்நிய பெண்ணை வந்து கடத்தி கொண்டு வந்தாங்க என்று இவங்க வந்து பச்சையாக வந்து அவதூறு பரப்பி இந்த ஹதீஸை மறுக்கிறாங்கன்னா, அப்ப வேற என்ன காரணம் இருக்கும்? அப்ப கிறிஸ்தவ வாதத்துல நாங்க மறுத்துட்டோம், எனவே வந்து இதை எப்படியா சரி கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க வம்படியாக இந்த ஹதீஸை மறுப்பதை போல இருக்கு. இதை முறையாக ஆய்வு செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னோம்னா அப்ப இது சம்பந்தமான ஹதீஸ் வந்திருக்குமா இல்லையா? அப்ப வந்து பாருங்க, அப்ப இப்படியாக என்ன செய்யறாங்க, தேவையில்லாம இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த 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 ஹதீஸ்ல என்ன வாசகத்தை சொல்லுவாங்க, அன்பளிப்பு செய்யன்னு சொல்லுவாங்க. அன்பளிப்பு இந்த வாசகம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அன்றைய காலத்துல அன்பளிப்பு என்பது திருமண ஒப்பந்தத்திற்கான, திருமணத்தை உறுதி செய்வதற்கான, திருமண சம்பந்தத்தை வந்து கேட்டு தெளிவு பெறுவதற்கான ஒரு வாசகமா இருந்தது. நீங்க குர்ஆன்ல பாருங்க,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 33ஆம் அத்தியாயத்தினுடைய 50ஆம் வசனம். அல்லாஹ் சொல்றான், நபியே, ஏதாவது ஒரு பெண்மணி உம்மிடம் வந்து இன் வஹபத் நஃப்ஸஹா லின்னபியி இன் அராத நபிய இஸ்தன்கிஹா, அதாவது நபிய உம்மிடத்துல வந்து ஏதாவது மூமினான பெண்ணு வந்து தன்னை அன்பளிப்பு செய்வதாக சொல்லி அதை வந்து நபியாகிய நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடைபெற்று விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல வந்து திருமண ஒப்பந்தத்தை பேசக்கூடிய, திருமணத்தினுடைய அந்த சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய வாசகமாக அன்பளிப்பு செய்தல்ங்கிற வாசகம் வந்திருக்கு. இந்த அன்பளிப்பு செய்யக்கூடிய வாசகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அது வந்து தவறான ஒன்றுக்கு அழைப்பதற்கு சொல்லப்பட்ட வாசகத்தை போல அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட வாசகம் அல்ல, மாறாக திருமணத்தினுடைய சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய வாசகம். எனவேதான் நம்ம நபிசாஸ் என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸ்ல அந்த பெண்மணிகிட்ட போய் என்னை அன்பளிப்பு செய்யுன்னு கேட்கிறான். அந்த பெண்மணி என்ன சொல்றான், ஆட்டு இடையனுக்கு அன்பளிப்பு செய்ய மாட்டான் என்று அந்த பெண்மணி சொல்றான். அப்ப வந்து இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபிசாசன் அவங்களுக்கு மட்டுமே குறிப்பானது. ஏன்னா நபிசாசன் என்ன வந்து அவங்களுக்கு வந்து இந்த அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஹாலிசத்தல் லக்க மின் துனில் முஃமினீன், நபியே உமக்கு மட்டுமே குறிப்பானது, ஏனைய மூமின்களை தவிர்த்து உமக்கு மட்டுமே இந்த சட்டம் குறிப்பானது என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா, ஏனைய மக்களாக இருந்தா திருமணத்துக்கு என்ன செய்யணும், 2 சாட்சி வைக்கணும். ஆனா நபிசாசன் அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்சி வைத்தோம்னா அவங்களுடைய அந்த நம்பகத்தன்மைக்கு ஒரு இழுக்காக இருக்கு என்பதன் காரணமாக அல்லாஹ் என்ன பண்றான், நபிசாசன் அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமாகத்தான் இந்த இடத்துல சொல்றான், ஒரு பெண்மணி வந்து மூமினான பெண் வந்து தன்னை உங்களுக்கு அன்பளிப்பு செய்வதாக சொன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே உங்களுக்கு திருமணம் நடைபெற்று விட்டது, இது ஏனைய மூமின்களை தவிர்த்து உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக உள்ள சட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்லா கவனிங்க, நபிசாசன் அவங்க திருமணம் முடித்திருந்தாங்க இந்த பெண்மணிய என்று ஏன் வந்து பரவலாக தெரியலன்னு சொன்னா, அப்ப சாட்சி ரசூலா வைக்க மாட்டாங்க என்கிற ஒரு கருத்தையும் பார்க்கலாம். ரசூலாவுக்கு சாட்சி தேவையில்லை, மற்ற மூமினான ஆண்களுக்கு தான் என்ன செய்ய சாட்சி என்பது தேவை. அப்ப எனவே வந்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு சாட்சி என்பது தேவையில்லையதன் காரணமா தான் பரவலாக ரசூலுல்லா சாசன திருமணம் முடிச்சாங்களா இல்லையா என்று கூட சஹாபாக்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஹதீஸ் செய்யப்பட்டிருக்கு, தஸவ்வஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிசாசன் அவங்க திருமணம் முடித்தாங்க என்று தெளிவா சஹீஹ் புகாரி ஹதீஸ் வருது. அப்ப வந்து ஏன் வந்து இவங்க வந்து தேவையில்லாம இந்த ஹதீஸை மறுக்கணும்? இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, இது தவறாக அழைத்து வரப்பட்ட பெண்ணா இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுக்கு, அந்த பெண்மணிகிட்ட தோட்டத்துல உள்ள வீட்டுக்கு போகும்போது அங்க அந்த அந்த பெண்மணியுடைய வளர்ப்பு தாய் வந்து இருந்தாங்க என்ற வாசகத்தை நம்ம என்ன செய்யறோம், அந்த இதுல நம்ம பாக்குறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நபிசாஸ்லாம் அவங்க வந்து தவறான இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அந்த பெண்மணியுடைய வளர்ப்பு தாய் ஏன் அங்க இருக்க போறாங்க? அடுத்து வந்து பாருங்க, அதே ஹதீஸ்ல வரும், இந்த பெண்மணி வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து மறுக்க ஒட்டியுமே நபிசாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 சணல் நிற ஆடையை வந்து என்ன செய்யுங்க அந்த பெண்மணிக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றான். 2 சணல் நிற ஆடையை கொடுத்து அந்த பெண்மணிக்கு என்ன செய்யுங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். அப்ப தலாக்கி விட போய்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கி விட போய்தான். இந்த சம்பவத்தை பத்தி மற்ற வரலாற்று சம்பவங்கள் வரும்பொழுது தலாக்கி விட்டாங்கன்னு வாசகம் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கி விட போய்த்து என்ன பண்றாங்க, 2 சணல் நிற ஆடையை கொடுத்து அந்த பெண்மணியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப தவறாக கூட்டு வந்திருந்தாங்க, அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோம்னா ஏன் வந்து ஒரு சஹாபியை அழைத்து நீங்க என்ன செய்யுங்க அந்த பெண்ணுக்கு வந்து 2 சணல் நிற ஆடை கொடுத்து அனுப்புங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்ப இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாம என்ன பண்றான், இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த பெண்ணு தான், திருமணம் முடித்து சம்மதத்தை ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா தெரிவிக்காம இருந்து கடைசியில என்ன செய்யறாங்க, திருமணம் அந்த முதலிரவு அன்னைக்கு தான் என்ன பண்றாங்க அந்த சம்மதத்தை வந்து தெரிவிக்கிறாங்க என்று நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னா என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம இந்த நவீன உலகம், இந்த போன் போன்றவைகள் வருவதற்கு முன்னால நிறைய திருமணத்தை பார்த்திருப்போமா இல்லையா? திருமணம் பேசி முடிச்சிடுவாங்க, அந்த பெண் என்ன செய்யும், முதலிரவு அன்னைக்கு தான் யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க, யார் நிர்பந்திக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யும், உண்மையை போட்டு உடைக்கும், எனக்கு விருப்பம் இல்லை திருமணத்துல என்று சொல்லும். அப்ப என்ன செய்யணும், அந்த ஆண் என்ன செய்யணும், அந்த பெண்ணை அனுப்பி வைத்து விட வேண்டும். அந்த முறையான ஒரு சட்டத்தை தான் நபிசாஸ் என்ன பண்றாங்க, இங்க இருந்து நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப அந்த ஆண் என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணுடைய விருப்பத்தை மீறி அந்த பெண்ணோட இரவுல வந்து என்ன செய்யக்கூடாது, முதலிரவுல ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூல் என்ன பண்றாங்க இந்த இடத்துல செஞ்சு காட்டுறாங்கன்னு பாக்குறோம். அப்ப இதுல எந்த ஆபாசமும் இல்லையே, அழகிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையே வந்து இவங்க தேவையில்லாம மறுக்கணும். அப்ப இப்ப மறுப்பதற்கு காரணம் என்ன, தேவையில்லாம என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவாதத்துல போய்தான் இவங்க அந்த நேரத்துல பயிர் சொல்ல முடியாம மறுத்து போட்டு அதை சமாளிப்பதற்காக முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி திருமணம் முடிச்சாங்கன்னு வாசகம் வந்தாலும் அது சம்மந்தம் இல்லாம கடத்தி கொண்டு வந்தாங்க, தவறான நடத்திக்காக ரசூலுல்லாஹ் கூட்டு வந்து வச்சதை போல அந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு சொல்லி
தேவையில்லாம ஹதீஸை பாதுகாத்து வந்த அந்த ஹதீஸை சரி கொண்ட அனைத்து சஹாபாக்கள் அறிஞர்கள் மீது தேவையில்லாத ஒரு பழி சுமத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தேவையில்லாம என்ன செய்யாதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்றால் அதை இருக்கக்கூடிய முறைப்படி விளங்கிக் கொள்ளுங்க. அந்த ஹதீஸ் எப்படி யதார்த்தமா புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கான வாசகத்தை தேடுங்க. யதார்த்தமா புரிந்து கொள்ளக்கூடிய வாசகம் இருக்கும் பொழுது தேவையில்லாம என்ன செய்யாதீங்க, மறுக்கக்கூடிய வாசகத்தை மறுக்கக்கூடிய காரணத்தை தேடாதீங்க. அல்லாஹ்வை பயந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, உம்மு ஹராம் ரதியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அது அந்நிய பெண் என்று என்ன செய்வார், இவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி உம்மு ஹராம்ங்கிறவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போவாங்க, அடிக்கடி போவாங்க. போய் என்ன செய்வாங்கன்னா அங்க போய் படுத்துக்குவாங்க. தலையில அந்த அம்மா பெண் பார்ப்பாங்க. உம்மு ஹராம்ங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ரத்த சம்பந்தமான உறவு கிடையாது, மகரமான உறவு கிடையாது. அப்படி இருக்கும்போது உம்மு ஹராம்ங்கிற வீட்டுக்கு போய் அங்க படுத்து கிடப்பாங்க, அங்க தலையில பேன் பார்ப்பாங்கன்னு சொல்லி புகாரில் 7001வது ஹதீஸில் இருக்கிறது. அதே புகாரில் 2878 ஹதீஸ்ல என்ன செய்யறது கேட்டா, ஃபத்தக இந்த அவரிடத்தில் சாய்ந்து கொள்வார்கள், அந்த பெண்ணிடத்தில் போய் சாய்ந்து கொள்வார்கள். இதே விஷயம் இருக்குது. முஸ்லீம்ல என்ன வருதுன்னு கேட்டா, வல்லா ரசபு இந்த தலையை அவர்கள் கொண்டு வைப்பார்கள், மடியில் வைப்பார்கள் அப்படின்னு வழக்கம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நெருக்கத்தில் என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள், எனக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள் என்று அந்த அம்மா சொன்னதாக இருக்குது. இது முஸ்லீம்ல இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வை இட்டு கட்டி, உங்களுக்கு அறிவிப்பாளர் கரெக்ட், நீங்க அறிவிப்பாளர் சரியா இருந்தா போதுமே, கரெக்டா நான் செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பெருசு கிடையாதுல, அறிவிப்பாளர் சொல்லிருக்கோம். அப்புறம் எப்படி அறிவிப்பாளர் நல்லா தானே? அப்ப ரசூலுல்லாஹ் நல்லாள் இல்ல, ரசூலுல்லாஹ் நல்லாள் இல்லன்னு காட்டுதாலே இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன காட்டுது? இன்னொரு அந்நிய பெண்ணிட்ட போய் பக்கத்துல படுத்து கிடந்தார்கள், பெண் பார்க்கறதா டச் பண்ணிடுவாங்களே, பெண் பார்த்தார்கள், அவரிடத்தில் சாய்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களே, இந்த ஹதீஸ் நான் தவறுங்கிறேன். இது ரெண்டாவது எடுத்துக்கொள்ளணும். இது ஒண்ணுக்கு பதில் சொல்லணும். ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவாக ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணு வீட்டுக்கு போனாங்கன்னு இருக்கு, மனைவி அல்லாத வீடாக இருந்தா அப்ப அந்நிய பெண்ணா தான் இருக்கு, என்ன அவசியம் இருக்கு? ரசூலுல்லாஹ் போயிருக்காங்கன்னா அப்ப நிச்சயமாக மகரமான பெண்ணுடைய வீட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க என்று இந்த ஹதீஸே நமக்கு போதுமான சான்று. ஹதீஸை நம்பக்கூடியவர்கள், ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்று நம்பக்கூடியவர்கள் எப்படி மற்ற ஹதீஸை அறிவிப்பாளர் நம்பகமாக இருந்தாங்கன்னா நம்ம அந்த ஹதீஸுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோமோ, அந்த ஹதீஸை யதார்த்தமா எடுத்துக்கொள்றோமோ, எத்தனையோ ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த ஹதீஸும் நம்பகமான அறிவிப்பாளர்கள் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக இந்த ஹதீஸ் பரவலா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் யார் என்ன செய்யற, ரசூலுல்லாஹ் அந்நிய பெண் வீட்டுக்கு போனாங்க என்று யாரும் தவறாக சொல்லல. ஆனா இவர் தான் என்ன பண்றாரு, தவறாக சித்தரிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இத்தவக்கல் அனைத்து இந்த உலமாக்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள். இந்த உம்மு ஹராம் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மகரமான பெண் தான் என்று ஒன்றுபட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒரு வாதம் வைப்பாங்க, அதாவது மனைவி அல்லாத வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போவதா இருந்தா இந்த உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி வார்த்தை வருது. இப்ப மனைவி அல்லாத அனைவருமே அந்நிய பெண் தான் சொல்றாங்க. இதே ஒரு மடத்தனமான வாதம். மனைவி அல்லாதவங்க ஏனைய மகரமான பெண்கள் இருக்க மாட்டாங்களா? அப்ப என்ன செய்யறாரு இவரு, அதாவது மனைவி அல்லாத வீட்டுக்கு போனாலே அது மகரம் இல்லாத அந்நிய பெண் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க என்று தவறாக சித்தரிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உலமாக்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா மகரமான பெண் என்பதுல எல்லாரும் ஒன்றுபடுறாங்க. எப்படி மகரம் என்பதில் முரண்பாடு இருக்குது. அது பால்குடி சிற்றனை என்று சொல்றாங்க. அதே ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையினுடைய சகோதரி அடிப்படையில வர்றாங்க என்றும் சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மகரம் என்பதுல எல்லாரும் ஒன்றுபடுறாங்க என்றும் தெளிவா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த செய்தியை வைத்து நம்ம யதார்த்தமா புரிந்து கொள்ள முடியாதா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் போகல. இதே இந்த பீச்சை இவரை பின்பற்றக்கூடிய ஹதீஸை மறுக்கக்கூடிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணி இருக்காங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் வீட்டுக்கு போனாங்கன்னு பாக்குறோம். அவங்க யாரு, உம்மு சுலைம் பின்த் மில்ஹான். இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்கன்னு செய்தி வருது. அது புகாரில பரவலா வருது, அனஸ் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செய்தி அவங்க மறுக்க மாட்டாங்க. அப்ப ஏன்னா அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் எதுக்கு போறாங்க, அதுவும் அந்நிய பெண் தானே, உங்க பார்வையில ரசூலுல்லாஹ் அந்நிய பெண் வீட்டுக்கு போனா தானே வருது. இப்ப அந்த செய்தி ஏன் நீங்க மறுக்கல? அப்ப பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகரமான உறவாக இருக்க போய் தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டோம்னா இது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஹதீஸ் தெளிவாக ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்டதுன்னா அப்ப ரசூலுல்லாஹ் நிச்சயமாக மகரமான பெண் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க என்று நம்ம யதார்த்தமா புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சாலிம் ஒருத்தர் இருந்தார், ஹுதைஃபான்னு ஒருத்தர் சாலிம் எடுத்து வளர்க்கிறார்.
வளர்த்துக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த இந்த சட்டம் இறங்கிருச்சு. வளர்ப்பு பிள்ளை கிடையாது, வளர்ப்பு பிள்ளை நம்ம கிடையாது, பெற்றது மட்டும் தான் பிள்ளைன்னு இறங்கிருச்சு. அப்ப அதுக்குள்ள புள்ள மாதிரி இனிமே இருக்க முடியாது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா ரசூல் அடுத்து கேட்கறாங்க, இந்த மாதிரி புள்ள மாதிரி எடுத்து வளர்த்துட்டோம், அப்புறம் அவர் எங்க வீட்டுக்கு வரப்போ இருக்குது, இப்ப இனிமே புள்ள இல்லைன்னு ஒரு மார்க்கத்தை சொல்லிவிட்டீங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்களாம். கேட்ட ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு நீ பால் கொடுத்துரு, பால் கொடுத்து அம்மா ஆயிருவேன். பால் கொடுக்கறது நினைச்ச இடத்துல கொடுக்கணுமா, அது கைக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை விட்டுருங்க. ஒரு பெண்ணிடத்துல அந்நிய பெண்ணிட்ட போய் பால் குடின்னு ரசூல்லா சொல்லுவாங்களா? அதை எப்ப என்ன மாதிரி ஆளு? அந்த அம்மா கேட்குது, அண்ணன் ரஜுலுன் கபீரன், பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. ரசூல்லா சொல்றாங்க, கதாலிம் அண்ணன் ரஜுலுன் கபீர், ஆமா பெரிய எனக்கு தெரியும், பெரிய ஆளா இருக்கிறாரா, பெரிய ஆளா இருந்துட்டு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இது சொல்லும்போது ரசூல்லா ஃபல்லாஹி சிரிச்சு சொன்னாங்களாம், அது பெரிய எனக்கு தெரியும். ஒரு இளைஞனை போய் ஒரு அம்மாட்ட பால் குடிக்க சொன்னா தாயாயிருவான்னு சொல்றீங்க, இது உங்க சட்டத்திலே அப்படியே உங்க ஃபத்வா கொடுப்பீங்களா? அப்படி ரசூல்லா அப்படி சொல்லி இருப்பாங்களா யாருக்காச்சும்? அப்ப ரசூல்லா வந்து என்ன பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கிறது முகத்துல படுவதற்கு தாழ்த்தி கொள்ள சொல்லும் போது எது வந்து செக்ஸ் அப்பீலுக்கு மனுஷன் ஒரு அடையாளம் வச்சுக்கிறானா அதுல போய் பால் குடிக்க சொல்றீங்க? பால் குடிக்க சொன்னாருன்னு என்ன செய்யறது வருது. இதுல பல விஷயங்கள் அடங்கி பல அறிவிப்புகள் வருது. ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி இவங்க கொச்சப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கோவம் வருது நமக்கு. இவங்களுக்கு அறிவிப்பாளர் கரெக்டா இருக்குது, முஸ்லீம் நூல்ல வந்து விட்டது இல்லையா, அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தா ரசூல் எப்படி போனா இப்படி போயிட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹதீஸை விட்டு திருப்புவதற்கு தான் சொல்றாங்கிறீங்கல்ல, நீங்க திருப்பாதால் தானே, திருப்பாதால் என்ன செய்யணும், இதுக்கு மக்கள் மத்தியில பதில் சொல்லுங்க, இதுக்கு எப்படி சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலிம் ரதியல்லாஹு செய்தி சொல்றாரா இல்லையா, சாலிம் ரதியல்லாஹு வந்துட்டு அபு ஹுதைஃபா வீட்டுக்கு போனாங்களாம், அந்நிய ஆண் வீட்டுக்கு வந்ததை போல வந்து தவறா சித்தரிக்கிறார். அப்ப இவர் என்ன செய்வாரு, அந்த ஹதீஸ்ல வந்து தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிம் ரதியல்லாஹு சம்பந்தமாக வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம், வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்தாங்க அபு ஹுதைஃபா என்று தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது சஹீஹ் புகார்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 நம்பர்ல இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க, அதுல தெளிவா வந்திருக்கு வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டாங்கன்னு வந்திருக்கு. வளர்ப்பு மகனாக எடுத்து வருவதன் மூலமாக அபு ஹுதைஃபா எதுக்கு வருத்தப்பட்டாரு, அவர் வந்து இந்த ஹிஜாப் சட்டம் இறக்கப்பட்ட பின்னால வந்து அவருக்கு வந்து வளர்ப்பு மகனை எடுத்துக்கொண்டோம், ஹிஜாப் சட்டத்தை அல்லாஹ் பேண சொல்றான், என்னதான் இருந்தாலும் வளர்ப்பு மகனா இருந்தாலும் நம்ம மனைவிக்கு வந்து அந்நிய ஆணை போல ஆயிட்டாரு என்ற வருத்தத்துலதான் அவங்க முகம் மாறியதாக நம்ம பாக்குறோம். இவர் என்ன செய்வாரு, அந்நிய ஆண் வந்ததை போல தவறாக சித்தரிப்பார். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் சலஃபி என்ன அப்படி இருக்கிறாங்க, 2014 ஆண்டே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப விளக்கம் கொடுத்தா என்ன செய்யறாரு, இந்த விளக்கத்தை என்ன வந்து கண்டுகொள்ளாம இவருக்கு பதில் சொல்ல முடியாத விளக்கமா இருந்தா என்ன செய்வாரு, விளக்கமே சொல்லல, இவருக்கு பதில் சொல்ல முடியாத விளக்கமா இருந்தா விளக்கமே யாரும் சொல்லல என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு மாயை ஏற்படுத்தி இவருக்கு விளக்கமே, இவர் மறுத்த ஹதீஸ்க்கு யாருமே விளக்கமே சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு தன்னை நம்பக்கூடிய மக்களை வந்து அப்படியே என்ன செய்வாரு, ஏமாத்துவார். ஏன்னா இந்த இவரை நம்பக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்வாதங்கள் எடுத்து பார்க்க போறது இல்லை. அந்த தைரியத்துல என்ன பண்றாரு, இவரை வந்து கண்மூடி நம்பக்கூடிய மக்களை வந்து யாருமே இந்த இவர் மறுத்த ஹதீஸ்க்கு விளக்கமே தரவில்லை என்று பேசுவார். இஸ்மாயில் சலஃபி அவங்க பேசக்கூடிய விளக்கத்தை நீங்க கொஞ்சம் பாத்துருங்க. பெரிய பிரச்சனை இருக்காது. சகோதரர் பிஜே ஒரு வழிமுறையை கையாண்டார். என்னன்னு கேட்டா, முதல்ல ஏதாவது ஒரு பொய்களை சேர்த்து மக்களுடைய மனசுல வெறுப்பு உண்டாக்கிறது. அதுக்கு பிறகு அந்த வெறுப்பு நீங்க அதாவது அம்ச விஷயம் நீங்க வெறுப்பு மனசுல இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் பராது. அவர் யாராவது ஒரு தனிநபர் மீது கோபத்தை தீர்க்கிறதாக இருந்தாலும் இதைத்தான் செய்யறாரு. அதைத்தான் ஹதீஸ் விஷயத்திலே செய்யறாரு. இந்த சாலிம் ரலியல்லாஹு ஹதீஸ் விஷயத்துல உண்மையான ஹதீஸ்ல உள்ளது என்ன, இவர் சொல்றது என்ன என்று கேட்டா, இவங்க ஹதீஸ் எப்படி சொல்றாங்க கேட்டா, நம்ம அதாவது அவருடைய உரைகள் எல்லாம் கேட்கிறோம். சாலிம் என்கிற ஒரு இளைஞர் அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தாரு. இவர் இப்படி தன்னுடைய வீட்டுக்கு வந்து போறதை கண்டு அபூ ஹுதைஃபா என்ற சஹாபிக்கு அதாவது வெறுப்புண்டாச்சு. வெறுப்புண்டா மனைவி சந்தேகப்பட்ட மாதிரி சொல்றாரு. இவர் யாரு, நம்ம இல்லாத நேரத்தில் இவருக்கு நம்ம வீட்டுல என்ன வேலை, இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், இப்படி அவர் வெறுப்படையாரு. அப்ப அந்த சஹ்லார் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து இந்த சாலிம் என்ற ஒரு வீட்டுக்கு வரதுனால அபூ ஹுதைஃபாவுடைய முகத்துல மாற்றத்தை நான் காண்கிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு அந்நிய ஒரு வளர்ந்த ஒரு இளைஞனுக்கு மார்பல வாய் வச்சு பால் குடிக்குமாறு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, இப்படி கேள்வி கேட்டு அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. முதல்ல இந்த சாலிம் ரலியல்லாஹு அவங்க யார், அவங்க இந்த வீட்டுக்கு சும்மா வந்துட்டு போனவங்களா, ஒரு மூணா நபரான்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த சாலிம் என்கிற அபூ ஹுதைஃபா என்றவர் சின்ன வயசுல இருந்து வளர்ப்பு குழந்தையாக தனது வீட்டில் வளர்க்கிறார். சாலிம் யாருன்னு கேட்டா அபூ ஹுதைஃபாவினதும் சஹ்லாவினதும் வளர்ப்பு குழந்தை. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு பிள்ளை எடுத்து என் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா சொந்த பிள்ளை ஆக்கிடுவாங்க, சொத்துல கூட பங்கு கொடுப்பாங்க, அது அவங்க வளர்ப்பு பெத்த பிள்ளை மாதிரி ஆக்கிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்துச்சு. அந்த சட்டம் இஸ்லாம் தடை செய்யப்படுவதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் கூட அவங்க நபியாக ஆகிறதுக்கு முன்னால ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு கூட்டிட்டு வந்து கஅபாவுல வச்சு இவர் எனக்கு குழந்தை, நான் அவருக்கு வாப்பா, எனக்கு சொத்துல அவர் வாரிசாவார்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்த நிலைப்பாடு. அப்ப இந்த சாலிம் என்றவர் அந்த வீட்டுல தான் வளர்ந்து வந்தாரு, அங்கதான் இருக்கிறார். மூணாவது நாள் திடீர்னு வந்துட்டு போனவர் கிடையாது. ரெண்டாவது என்ன கேட்டா, இந்த வசனம் அதாவது இந்த இவங்க வளர்ப்பு குழந்தையாக வளர்த்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறாங்க, நீங்க யாரை பெத்தெடுத்தீங்களோ அவங்க தான் உங்க பிள்ளை. சும்மா ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து இதுக்கு பிறகு இவர் எனது பிள்ளைன்னு சொல்லி சொந்த பிள்ளையை ஆக்க முடியாது. அவங்களுடைய பாப்பாவுடைய பேரை சொல்லி தான் நீங்க பிள்ளையை கூப்பிடணும், உங்க பிள்ளையோட பேர்ல அழைக்க கூடாது. அவங்க பாப்பாவுடைய பேர் தெரியாட்டி உங்களோட மார்க்க ரீதியான சகோதரன் அழைச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த சாலிம் ரலியல்லாஹு வாப்பா பேர் தெரியாது. இஸ்லாத்துல சிறப்பம்சத்தை பாருங்க, அல் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்,
எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதே மாதிரி ஓதுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் 4 பேர் ஓதுவதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆளாக இந்த சாலிம் இல்லாம சொல்றாங்க. அவ்வளவு அழகா ஓதுவாங்க. அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் உமர் அவங்க போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஜமாத்துல இவரை தொழுவி வச்சிருக்காங்க, இவரை இமாமா வச்சிருக்காங்க. பாப்பா பேர் தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு அவருடைய கல்விக்காக இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. இந்த அபூ ஹுதைபாவுடைய வீட்டுல தான் அவர் வளர்ந்து வந்தார். இந்த ஸஹ்லான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிற போதே சொல்றாங்க, இன்னா குன்னா நரா சாலிமன் பலதா. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சாலிமை நானும் என் கணவரும் சொந்த பிள்ளையாக வளர்த்து வருகிறோம். வலைஸலனா பைத்துன் இல்லா வாஹிதுன். எங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, ஒரே வீட்டுல நம்ம வசித்து வருகிறோம். இவர் என்ன சொல்றாரு, எங்கேயோ இருந்து வந்து போன மாதிரி சொல்றாரு. அபூ ஹுதைபாவுக்கு தன் மனைவி மீதும் சாலிம் மீதும் சந்தேகம் ஏற்பட்ட மாதிரி சொல்றாரு. கண்ணியத்துக்குரிய சொல்றேன், அபூ ஹுதைபாவுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்பது அந்த மனைவி மீதும் சாலிம் மீதும் ஏற்பட்ட சந்தேகத்தால் இல்ல. இவங்க தாய் பிள்ளை என்ற மனநிலையை தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் இப்ப சட்டத்தை இறக்கிட்டான். இப்ப தாய் பிள்ளை போல குறைஞ்ச ஆடைகள் இருக்கிற போது வர முடியாது, போக முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்துக்கு மாற்றம் நடக்குது என்ற மனநிலையில ஒரு வெறுப்போட முகத்தில் இருந்துச்சே தவிர கணவன் மீது மனைவி மீது அவங்க வளர்ப்பு மகனாக இருந்தவர் மீது ஏற்பட்ட சந்தேகம் கிடையாது. அப்ப முதல்ல இந்த ஹதீஸ சூழ சந்தேகங்களை உருவாக்கிறார், அசிங்கங்களை உருவாக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை உருவாக்குறார். இரண்டாவது என்ன கேட்டா, பார்க்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இவர் அதை டெவலப் பண்ணி எழுதும்போது எப்படி சொல்வாருன்னா, அந்த அந்நிய ஒரு ஆணுக்கு வாயில மார்புல வாய் வச்சு பால் குடிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, வேற அர்த்தத்துல சொன்னாங்க, வாங்கிட்டு போ. ரசூல் ஸல்லல்லாஹு பால் குடுன்னு சொன்னாங்க தவிர எப்படி கொடுக்கிறது என்று சொல்லல. ஒரு நபி எப்படி கொடுக்க சொல்வாங்களோ அப்படி புரிஞ்ச அந்த சஹாபி பெண்ணை கொடுத்திருப்பாங்க. ஒரு சஹாபி பெண்ணை அவங்களுடைய அந்தஸ்துக்கு விளங்கிருப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு பால் கொடுனா மார்புல வச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதை வச்சு கொண்டு மார்புல வால் வச்சு பால் குடிச்சா உணர்ச்சி வராதா? மனிதனுக்கு உணர்ச்சி வரக்கூடிய இடங்களில் மார்பகம் என்றது பெரிய ஒன்று. அந்த நேரத்தில் ஆசை வந்திருந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு சஹாபி பொம்பளை பத்தி நம்ம பேசுவோம், சிந்தனையில கூட பேசுறாரு. எப்பயாவது ஒரு உங்க பொண்டாட்டிய அந்நிய டாக்டர் மருந்துக்கு போற நேரம் அவன் கையை பிடிச்சி பார்க்கலாம், கழுத்தை பிடிச்சி பார்க்கலாம், வீட்டுக்கு வந்து அவன் கையை பிடிக்கும் போது ஒரு ஆசை வந்துச்சா? அவன் கண்ணத்துல கையை வச்சு பார்க்கும்போது உனக்கு இச்சை ஏற்படுத்தி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட உங்க பொண்டாட்டி உங்க மாப்பிள்ளை ஒழுங்கான மாப்பிள்ளை ஏற்றுவாங்களா? ஒரு சொந்த பொண்டாட்டி விஷயத்துல உங்களுக்கு கேட்கறதுக்கு வக்கீல்னு சொன்னா ஒரு சஹாபி பொம்பளை விஷயத்துல எப்படி எப்படி பேசுறீங்க? அவங்களுடைய கண்ணியம் என்ன, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, சொல்லப்பட்ட அபூ ஹுதைபா என்றவர் யாரு, ஸஹ்லா என்றவர் யாரு, சாலிம் என்றவர் யாரு, அவங்க கிடையாது இந்த உறவு என்ன? இந்த அபூ ஹுதைபா சாலிம் என்ற உறவு என்றது சொந்த சகோதர உறவை விட வலுவானது. அதனாலதான் தந்தை பேர் தெரியாமல் எடுத்த ஒரு அனாதைக்கு தன்னுடைய குடும்ப உறவுகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் அபூ ஹுதைபா. இந்த அபூ ஹுதைபா சாலிம் என்ற 2 சஹாபாக்களும் வாழ்கிறவர்கள் ஒன்றா வாழ்ந்தாங்க, ஒரே போர்க்களத்தில் பக்கத்துல ஒன்றாவே மௌத்தா போறாங்க. அந்த அளவு ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அந்த பின்னணிகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த செய்தி சொல்றாங்க. உண்மையிலே மக்கள் இந்த ஹதீஸை வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஹதீஸ்ல உள்ள செய்தி அல்ல, ஹதீஸை வச்சு இவர் மக்கள்கிட்ட அசிங்கமா விளங்கப்படுத்துறதுனால அவங்க மனசுல அது பதிஞ்சிருச்சு. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. இஸ்மாயில் சலஃபி பேசியதை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம எதுக்காக பதிவு செய்யறோம் சொன்னோம்னா ஏற்கனவே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்காக தான் பதிவு செய்யறோம். அடுத்த செய்தியை நீங்க அவர் பேசக்கூடியதை, பிஜே பேசக்கூடியதை நீங்க பாருங்க. அதே மாதிரி என்ன வருதுன்னு கேட்டா, கியாமத் நாள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மலை போல பாவங்களை செஞ்சுட்டு வருவாங்களாம். அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த பாவங்களை மன்னிச்சிருவான். முஸ்லிம்கள் மலை போல பாவங்களை செஞ்சுட்டு வருவாங்க, அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். இது வரைக்கும் கரெக்டான கருத்து. மன்னிச்சு என்ன செய்வான்னு கேட்டா, எலவுகால யஹூதி நசாரா, அந்த பாவங்கள்லாம் தூக்கி யஹூதி நசாரா மேல வச்சு விட்டுருவான். நான் செஞ்ச பாவத்தை வந்து மன்னிச்சுட்டு அந்த பாவத்தை எல்லாம் என்ன செய்வான், யஹூதி நசாராக்கள் தலையில் வைத்து விடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது ஒரு ஹதீஸ் இருக்குது. இது முஸ்லிம்ல இருக்குது. உங்க கருத்து பிரகாரம் அறிவிப்பாளர் கரெக்டா உள்ள ஆத்தன்டிக்கான செய்தியில் இருக்குது. அப்ப இஸ்லாமிய ஆத்தன்டிக்கான செய்தியில ஒருத்தன் செஞ்ச பாவத்தை ஒருத்தர் வைக்கலாமா? அவன் செஞ்ச பாவத்தை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய கருணை சம்பந்தப்பட்டது. அவன் யூதன் வந்து அவன் செஞ்ச பாவத்தை கொண்டு தண்டிக்கலாம். முஸ்லிம் செஞ்ச எல்லா பாவத்தையும் யூதன் வைப்பாங்கிறது இதான் அல்ல ஆதில்ங்கிற நீதியாளனா, இது நீதியாளன் என்பதற்குரிய அடையாளமா இருக்குதா, தவறானதா இருக்குதா? அதாவது என்ன சொல்றாரு, முஸ்லீமுடைய பாவத்தை என்ன செய்வான் அல்லாஹ் மறுமை நாள்ல அதை மன்னிச்சுட்டு அந்த பாவத்தை யூத கிறிஸ்தவர்கள் மீது போடுவான் என்று முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. அப்ப எப்படி வந்து இது வந்து முறையானதா இருப்பு என்று அவர் கேள்வி வைக்கிறார். இந்த கேள்வி மேலோட்டமா பார்த்தோம்னா நியாயமா தெரியலாம். ஆனா இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த விளக்கத்தை எடுத்து அவர் பார்ப்பது கிடையாது. தானாக படிக்கிறது, தானாக வந்து விலகி கொள்றது, தவறாக தனக்கு புரிந்தா அதை மறுத்துடுறது, அதை மறுப்பதற்கு என்ன செய்வாரு, சம்பந்தம் இல்லாம அது தவறாக ஆபாசமாக அது தவறான கருத்து இருப்பதை போல சித்தரிச்சு என்ன செய்வார், மறுப்பார். அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்க சொல்றாங்கன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணாங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துல வந்து இஸ்லாமியர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவதற்கும் வழிகட்ட கூட்டங்கள் உருவாகி அவர்களுக்கு பின்புலமாக இருந்து அவர்கள் இயக்கியவர்கள் யாரு, இந்த யூத கிறிஸ்தவர்கள் தான். ஹதீஸ்களை இட்டு கட்டி சொன்னது, நிறைய இஸ்லாமிய வரலாற்று நூல்களை எல்லாம் அழித்து ஒழித்தது, இவ்வளவு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில சோதனை ஃபித்னாக்களை குழப்பங்களை ஏற்படுத்தியது, இஸ்லாமிய சமுதாய மக்கத்தை பாவத்துல வந்து மூழ்கடிக்க செய்தது. இப்படி பல்வேறு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்றாங்க, அதற்கு பின்னால் இருந்து செயல்படணும். அப்ப இதை கவனித்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறான், அந்த யூதர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை வழிகெடுத்ததன் காரணமாக, முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துல வந்து வழிகேடான கருத்துக்களை பரவ செய்ததன் காரணமாக, அவர்களை வழிகெடுத்ததன் காரணம் என்ன பண்றான் அல்லாஹ், அவர்கள் செய்த அந்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் மீது பாவத்தை வந்து தூக்கி போடுறான்.
எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய பாவச்சுமையை வேற ஆத்மா சுமக்க முடியாது. அதை வசனம் சொல்லியிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் யாரை வழிகெடுத்தாங்களோ அந்த வழிகெடுத்தவர்களுடைய பாவச்சுமையும் சேர்த்து இவர்கள் சுமப்பாங்க என்று வசனம் தெளிவாக சொல்லுது. நீங்க வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் சொல்றான் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 25ஆம் வசனம். அல்லாஹ் சொல்றான் லியஹ்மில் அவ்ஸாரஹும் காமிலத்தை யௌமல் கியாமத்தி வ மின் அவ்ஸாரில் லதீன யுதில்லூனஹும் பிகைரி இல்ம். அதாவது இந்த மக்கள் இவர்களுடைய பாவச்சுமையும் சுமந்து கொள்வார்கள். அதே போல எவர்கள் இவர்கள் யாரை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச்சுமையும் சேர்த்து இவர்கள் என்ன செய்வாங்க, சுமந்து கொள்வாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில வழிகேடுகள் குழப்பங்கள், இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபடுவதற்கு, அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தின் அடையாள சின்னங்களை அழித்தது, இஸ்லாமிய வரலாற்றுல வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை புனைந்தது, இஸ்லாமிய வரலாற்றை வந்து இருட்டடிப்பு செய்தது, இப்படி பல்வேறு விதமான அந்த குற்றங்களை செய்ததன் காரணமா தான் அவர்கள் செய்த குற்றத்துக்கு என்ன பண்றான் அல்லாஹ் அவர்களை வந்து என்ன செய்யலாம், அவங்க முஸ்லீமுடைய பாவத்தை எடுத்து அவர்கள் மேல போடுறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து அவங்க செய்த குற்றத்துக்கு தான் அல்லாஹ் அவங்களுக்கு பாவத்தை போடுறான் என்று இருக்கும் பொழுது இது எந்த ஒரு வசனத்துக்கும் யதார்த்தத்துக்கும் முரணானது கிடையாது என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். மாரியா கிபித்தியா அவங்க மூலமாக இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். அதை பத்தி என்ன வருதுன்னு கேட்டா அந்த மாரியா கிபித்தியாவையும் ஒரு ஆம்பளையும் கோர்த்து ஒரு அவதூறு பரப்புறாங்க, ஒரு செய்தி பரப்புறாங்க. அந்த மாரியாங்கிறது இந்த ஒரு நபரோட தொடர்பில் இருக்கிறார் என்று ஒரு செய்தி பரவுது. உடனே ரசூல் என்ன செய்யறாங்களா, வந்து அலியை கூப்பிடுறாங்களா, அலியே ஒரு ஆளோட தொடர்பு படுத்தி இந்த மாரியா பத்தி பேசுறாங்க, நீ அந்த அளவு கொண்டுட்டு வந்துரு. விசாரணை எல்லாம் நடத்தல, கேள்விலாம் கேட்கல. இந்த மாரியாவோட ஒரு ஆளை சம்பந்தப்படுத்தி பேசணும், அவனை போய் கொண்டா கூட ஒரு அர்த்தம் செய்யலாம், அவதூறு பண்ணாண்டு அது கூட கொள்ள முடியாது 80 அடி தான் கொடுக்கலாம். இதுல என்ன வருதுன்னு கேட்டா மாரியாவோட ஒருத்தனை தொடர்புபடுத்தி சொல்கிறார்கள், நீ போய் அவனை முடிச்சுட்டு வா, அவன் கழுத்தை அறுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பார்த்தா குளத்துல இருந்து குளிச்சுட்டு வெளியே வர்றான். அந்த ஆளு வந்தா கொள்ளதுக்கு போற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா கொள்ளணுமா இல்லையா, கொள்ள போறாங்களாம். வந்தா அவனுக்கு ஆண் உறுப்பு இல்லையா, எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாம திருப்பி வந்துட்டாரு அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய நீதிபதியா? மாரியா மேல ஒரு படி சுமத்துனாங்கன்னா அது என்ன ஆளுப்பா, அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா, விசாரிப்பாங்களா? இவங்க எந்த ஒரு விசாரணை நடத்தாம அந்த தப்பு தான் நடத்துற 2 பேரும் கொள்ள சொல்லணும் பார்த்தா கூட அவனை மட்டும் கொண்டு வாண்டா என்ன அர்த்தம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் இந்த ஆண் உறுப்பு இல்லாத கண்டுபிடிச்சு சொன்னதுனால கொள்ள முட்டாரு, இல்லாட்டி கொண்டிருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நீதி தவறி நடந்திருக்கிறார்கள் என்று காட்டுறா இல்லையா? இதை சரி நீ சொல்லி இது பதில் சொல்லுங்க, இப்படி செய்யலாம், ரசூலுல்லாஹ் செஞ்சது சரி, நானும் இப்படி செய்வேன், ரசூலுல்லாஹ் முன்மாதிரி நமக்கு அப்படி சொல்லுவீங்களா நீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரியா கிபித்தியா சொல்லக்கூடிய ஒரு சாம்பிய பெண்மணியோடு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோடு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு நபரை வந்து இணைச்சு பேசினாங்க. அப்ப அவரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு கொலை செய்ய சொன்னாங்க. அவங்க போனாங்க, பார்த்தாங்க, அந்த அவருக்கு வந்து மர்ம உறுப்பு பெருசா கிடையாது, அதை அவர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. அப்ப அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, கொலை செய்யாம வந்துட்டாங்க என்று சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்து ஒரு விபச்சாரமே செய்திருந்தாலும் கூட அவரை என்ன செய்யணும், திருமணம் முடித்தவதா இருந்தா அவருக்கு வந்து என்ன செய்யணும், வெறுமனே வந்து கசையடி தான் கொடுக்கணும், எதுக்கு ரசூலுல்லாஹ் கொலை செய்ய சொன்னாங்க என்று ஒரு இந்த வாதத்தை வைக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எதற்காக என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அறிஞர் பெருமக்கள் விளக்கம் அழகா சொல்றாங்க. இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க பாருங்க, தன்னுடைய ஜாமிஉல் உலூம் வல் ஹிக்கம் சொல்லக்கூடிய நூல்ல சொல்றாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தவறான ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு அபாண்டத்தை மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு காரணம் என்ன பண்ணா, அந்த மனிதர் செயல்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமாறு மற்றவங்களை போல அல்ல, ரசூலுல்லாஹ் எப்படி மற்றவங்களை போல அல்லையோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஏனைய மக்களை போல அல்ல. அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களை வந்து மற்றவங்களை விட அல்லாஹ் பரிசுத்தமா வச்சிருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்தக்கூடிய வேலையை வந்து அவர் பார்ப்பார்னா, அப்ப ரசூல் என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தினா இவன் முஸ்லீமாக இருந்து என்ன பண்றான், ஒரு முனாஃபிக்குடைய தன்மையோடு செயல்படுறான் என்ற கருத்துப்பட நம்ம பார்க்கணும். இப்ப உண்மையான மூமியனாக இல்ல, முஸ்லீம் என்ற பேர்ல முனாஃபிக்கு தனமா செயல்பட்டான் என்பதற்காக என்ன முனாஃபிக்கின்களை வந்து நயவஞ்சர்கள் வந்து என்ன பண்ணுவான், இஸ்லாத்துக்குள்ள இருந்து உண்டு இஸ்லாமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அப்ப அவனுடைய குழப்பத்தை தடுப்பதற்காக என்ன செய்வாங்க, பல குழப்பங்கள் ஏற்பட்டா பல பிரச்சனை வரும், அதன் மூலமா முஸ்லிம்களுக்குள்ளாக மோதல் ஏற்படும். அதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல அனுப்புனாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற அறிவிப்புகளை நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவிப்புல எப்படி வந்திருக்குன்னு சொன்னோம்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அதாவது முஸ்னத் அஹ்மதுல பஸார்ல வந்திருக்கு, ஃபைன் வஜத்தஹு இந்தஹா ஃபக்துலுஹு, நீ வந்து மக்கள் பேசுவதை போல அவனை வந்து மாரியா கிபித்தியா இடத்தில் நீ பார்த்தால் அவனை கொலை செய்து விடு என்று சொல்லுவாங்க.
அப்போ வந்து அதிகத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்ப அந்த மாரியா கிபித்தியா ரதியல்லாஹுடைய இடத்துல அவனை பார்த்தா என்ற வார்த்தையை ஏன் சொல்றாங்க, நபிசாஸ்ல வந்து அப்ப தவறாக நடந்து கொண்டதை போல இருந்திருந்தா நடந்து கொண்டா அப்படி அவனை கொலை செய்யும் தான் சொன்னாங்க என்று இந்த வாசகத்தை வச்சு விளக்க சொல்றாங்க. அப்ப அதே போல வந்து நபிசாஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து அலிரதியல்லாஹு அவனை பார்த்துட்டு வந்து அவனுக்கு வந்து மர்ம உறுப்பு சரியா இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னால நபிசாஸ்ல சந்தோஷப்படுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி யஸ்ரிஃபு அன்னா அஹ்லல் பைத், நம்ம இந்த அகலை பைத்தை விட்டும் அல்லாஹ் இந்த அசுத்தத்தை வந்து போக்கி விட்டான் என்று அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது அபாடத்தை சுமத்தக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறான். முஸ்லிமோட பேர்ல இருந்து கொண்டு என்ன பண்றான், இவன் வந்து தேவையில்லாத முனாஃபிக் தனத்துல வேலை பார்க்கறான். அப்ப முனாஃபிக்குகள் இது போன்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களை குழப்பத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக தான் ரசூலா கொலை செய்ய சொன்னாங்களே தவிர, அதே போல அவங்க மக்கள் பேசப்படுவதை போல மாரியா கிபித்தியா ரதியல்லாஹு அவன் இருந்தா கொலை செய்யுங்கன்னு சொன்னாங்களே தவிர, மாறாக வந்து இந்த விபச்சார குற்றத்திற்காக வந்து ரசூலா விசாரிக்காம கொலை செய்ய சொல்லிட்டாங்க என்று இவர் சொல்வதை போல வராது என்று நம்ம யதார்த்தமா நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல வந்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு பெண் என்ன செஞ்சாங்களா, ஒரு அடிமை வந்து ரசூல்லா பத்தி இப்போ தான் திட்டிட்டே போலாம். புருஷங்கார வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆள் இருக்கு, ஒரு சஹாபி. பல தடவை சொல்லி கேட்கும் அந்த பொம்பளை கேட்கலாம். கடைசியில் என்ன பண்ணாரா, இவர் போட்டு அந்த பொண்ணை ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கொண்டு விட்டார். அடி ரசூல்லா அவனை திட்டுவியா என்று கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்டவன யார் என்ன விசாரிக்கும் இவர் தான் தெரிஞ்சிருச்சு. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, அலா இஷ்ஹது அன்ன தமஹா ஹதருன், இவர் கொலை செஞ்சிட்டாரு ஆனாலும் அந்த ரத்தம் மன்னிக்கப்பட்டது, இவர் தண்டிக்க கூடாதுட்டாங்களாம். அதாவது ரசூல்லா ஒருத்தர் குறை சொல்லி ஒருத்தர் பேசினாருன்னா கொல்லணும்னு உங்களுக்கு மார்க்கத்தில் இருக்குதா? எல்லாரும் பேசத்தானே செஞ்சாங்க, எல்லாத்தையும் சபூர் செஞ்சுட்டு தான் ரசூல்லா இருந்தாங்க. அப்ப அதுக்காக கொலை செஞ்சுட்டாரா, அது நினைஞ்சது அது வந்து மன்னிக்கப்பட்டு விட்டு ரசூல்லா சொன்னாங்களாம். இந்த நியாயம் உங்களுக்கு சரியா? நபிசாஸ்ல அவங்களை ஒரு பெண்மணி திட்டிட்டு வந்தாங்களாம். அந்த திட்டிய பெண்மணியை வந்து என்ன பண்ணாராம், அவர் கணவர் சொல்லி கொண்டே வந்தாராம். அந்த அம்மா திட்டுறதை விடவே இல்லையா. அப்ப என்ன பண்ணாரு, இவர் வந்து அவர் இந்த அம்மா கொலை பண்ணிட்டாரு. அப்ப ரசூலா சொன்னாங்க, அலைஷது ஃபைன்ன தமஹா ஹதரும், இவருடைய அந்த ரத்தம் வந்து மன்னிக்கப்பட்டு விட்டது, அதாவது அதற்கு பகரமாக இவரை கொலை செய்ய முடியாது என்று சொன்னாங்க என்று வருது. அப்ப இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து முஸ்லீம் என்ற பெயர்ல இருந்து கொண்டு என்ன செய்யறா, அவ வந்து முனாஃபிக் தனத்தோடு செயல்பட்டா. ரசூலுல்லாஹ்வை திட்டுவது என்னங்க, ரசூலுல்லாஹ்வை திட்டுவது குஃபர், இறை நிராகரிப்பு. ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் கொலை செய்ய வேண்டும். அவங்க இஸ்லாத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, முனாஃபிக்கின நயவஞ்சகத்தனமா செயல்படுவாங்க. அவர்களை கொண்டு பல்வேறு விதமான பிரச்சனை இருக்குது. நாளைக்கு என்ன செய்வான், முஸ்லீமுக்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லீம்களுடைய செய்திகளை ஒட்டு கேட்டு காஃபிர்களுக்கு எதிரிகளுக்கு போய் சேர்ப்பான். இப்படி பல்வேறு விதமா இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து அவர்களை அழிப்பதற்காக காஃபிர்களுக்கு உதவி செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. இப்படியான ஒரு சூழல் காரணமா தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இப்படி கொலை அந்த செய்யப்பட்டதை வந்து ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. அதுக்கு பகரமா அவர் தண்டிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வை திட்டுவது குஃபர், இறை நிராகரிப்பா இல்லையா? அப்ப இப்படியான அமைப்புல ரசூலுல்லாஹ் வந்து அதை அனுமதிச்சாங்க, அவருக்கு தண்டனை வழங்கவில்லைன்னு சொன்னோம்னா இது எப்படி வந்து மார்க்கத்துக்கு முரணா இருக்கும்? இதுக்கு மார்க்கத்துக்கு முரணா இருந்தா இப்ப மார்க்கத்துக்கு முரணா உள்ள செய்தியை கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அது வந்து அவங்களுக்கு கொலை செய்யாதீங்க என்ற வசனம் சொல்லுதா, ஹதீஸ் சொல்லுதா? அப்படி இருந்தா என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ் வந்து அதுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லாத பொழுது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம், ஒரு குஃப்ரான செயல். அந்த செயலை செய்திருக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க என்ன செய்யறாங்க, யதார்த்தமா எடுத்துக்கொள்வதற்கு மாற்றமாக என்னமோ இதுக்கு மாற்றமாக ஹதீஸ் வசனம் வந்ததை போல இதை மறுக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இவங்களுடைய புரிதல் தான் தவறு என்று இவங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நீங்க வந்து பாருங்க, அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து கொலை செய்யக்கூடாதுங்கிறது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. ஆனா ஒரு முஸ்லீம் வந்து காஃபிரை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அந்த முஸ்லீமை கொல்லக்கூடாது, காஃபிரத்தான கொண்டான் போயிட்டு போ, காஃபிரத்தான கொண்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில 3047 ஹதீஸில் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும், நீங்க பதில் சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது என்ன சொல்றாரு, ஒரு காஃபிரை வந்து முஸ்லீம் கொலை செய்து விட்டா அந்த முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது என்று புகாரில் ஹதீஸ் வருது, 3017ஆம் செய்தி. அதே எப்படி முஸ்லீம் வந்து காஃபிரை கொலை செஞ்சுட்டா அந்த முஸ்லீமை கொலை செய்யக்கூடாதா, இது வந்து சரியான்னு கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து இதை சம்பந்தமாகவும் ஏனைய செய்தியை எடுத்து பார்க்கல என்று நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் காஃபிரை கொலை செய்ததா முஸ்லீம் கொலை செய்யக்கூடாதுன்னு அதை மட்டும் சொல்லல, மாறாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடிமையை வந்து ஒரு சுதந்திரமானவர் கொலை செய்து விட்டா அந்த அடிமைக்கு பகரமாக சுதந்திரமானவரை கொலை செய்யக்கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தாரகுத்னி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. அவர் இதே வரை என்ன சொல்லுவாரு, இதே மறுத்துருவாரா? எல்லாத்தையும் அவர் மறுத்துருவாரா? அதே போல ஒரு தந்தை வந்து ஒரு மகனை வந்து யதார்த்தமா கொலை செய்து விட்டார் ஏதோ ஒரு ரூபத்துல, எதிர்பாராத விதமாக. அப்ப அந்த தந்தை என்ன செய்யக்கூடாது, மகனுக்காக பழி வாங்கக்கூடாது என்றும் திருமதி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல வந்து வந்திருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மறுத்தரலாமா? அப்ப ஒன்றை தவறா புரிந்து கொண்டு தொடர்பாக வரக்கூடிய ஏனைய செய்தி எல்லாத்தையும் மறுக்க முடியுமா?
இப்படி மறுத்துக்கிட்டே போனோம்னா ஹதீஸோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இதுக்கான விளக்கங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு விளக்கத்தை இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா வந்து நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்லயே தெளிவா சொல்றான். இது அவர் என்ன சொல்வாரு? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 2ஆம் அத்தியாயத்தினுடைய 178ஆம் வசனம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஃபில் கிஸாஸி கத்லா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு வந்து கொலைக்கு பழி வாங்குவதிலே ஒரு அங்கே வந்து உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு வந்து அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன் தான் கொலை செய்ய வேண்டும். வல் அப்து பில் அப்தி, அடிமைக்கு அடிமை கொலை செய்ய வேண்டும். வல் உன்சா பில் உன்சா, பெண்ணுக்கு பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல அதுக்கு அல்லாஹ் சொல்றான், சுதந்திரமானவனுக்கு சுதந்திரம் பகரமாக சுதந்திரமானவனை தான் கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்துப்படத்தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அடிமைக்கு அடிமையை தான் கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துக்கு துணை சான்றாத்தான் மேற் சொன்ன செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அப்ப அடிமையும் சுதந்திரமான ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை எதை சொல்றானோ அந்த கருத்துப்படத்தான் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கு என்று எடுத்துக்கொண்ட என்ன பிரச்சனை? அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுங்க. அல்லாஹ் வந்து சுதந்திரமானவங்களுக்கு சுதந்திரமானவங்க தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்றான். அடிமைக்கு பகரம் அடிமை என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் வந்து அல்லாஹ் ரப்பல் பொதுவாக எல்லாத்துக்கும் பழிக்கு பழி வாங்கப்படும் என்று ஏன் பொதுவா அல்லாஹ் சொல்லல? குறிப்பிட்டு ஏன் வந்து சுதந்திரமானவங்களுக்கு சுதந்திரமானவன் மட்டும் ஏன் சொல்லணும்? அப்ப இதுக்கு விளக்கம் கொடுங்க. அப்ப சுதந்திரமானவங்களுடைய அந்த நிலைமை என்பது வேறு, அடிமையுடைய தகுதி என்பது வேறு. மார்க்கை பிரிச்சு தானே சொல்லுது. ஒரு முஸ்லீமும் காபிரும் சமமாக முடியுமா? சமமாக சொல்லுவீங்களா நீங்க? இது எந்த அடிப்படையில் இது வந்து கூடாதுன்னு சொல்றீங்க? எந்த அடிப்படையில் வந்து இது வந்து இந்த ஹதீஸ் தவறுன்னு சொல்றீங்க? அதுக்கு ஆதரத்தை வைங்க. ஒரு முஸ்லீமும் காஃபிரும் அவன் சமமானவன் தான் என்ற வசனம் உண்டா? ஹதீஸ் உண்டா? என்ன சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? மேற் சொன்ன வசனத்துக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் சூரா தௌபால, இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், ஒரு காஃபிர் வந்து கொள்கையில் அசுத்தமானவன், அவனை வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு முஸ்லீம் கொலை செய்து விட்டான்னு சொன்னா அவனுக்காக வந்து முஸ்லீம் எப்படி கொலை செய்ய முடியும்? அப்ப இது வந்து மார்க் என்ன செய்யுது? இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யுது? ஒரு முஸ்லீமும் காஃபிரும் சமமானவன் இல்ல. அப்ப அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த முஸ்லீமுக்கு வந்து மற்ற கொலைக்கு பகரமா கொலை செய்யாம அந்த காஃபிற்கு என்ன செய்யணும்? அவன் அந்த ஈட்டு தொகை கொடுக்கணும், அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து ஈட்டு தொகை கொடுக்கணும் என்று நம்ம வந்து தெளிவா என்ன செய்யறோம்? வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு அந்த கப்பம் கட்டி வாழக்கூடிய ஒப்பந்தம் செய்து திம்மின்னு சொல்லுவாங்க. திம்மி காஃபிர் என்றா இஸ்லாமிய மக்களோட இணங்கி அவங்களுக்கு வந்து வரி கட்டி வாழக்கூடிய அந்த காபிர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களை வந்து கொலை செய்து விட்டா ஒரு முஸ்லீம், அவன் என்ன செய்யலாம்? அந்த காபிரை கொலை செய்யறதுக்கு பகரமா முஸ்லீமை கொலை செய்யலாம். அதுல நமக்கு மார்க்கெட்ல வந்து அனுமதி இருக்குது. அப்ப இந்த சொல்றாங்க மாதிரி எந்த அளவுக்கு சொல்றாங்க? சஹீல் புகார்ல ஹதீஸ் வருது, 3166 செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒப்பந்தம் செய்து வரிகட்டி வாழக்கூடிய காபிரை வந்து கொலை செய்வானோ ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் அந்த காபிரை கொலை செய்து விட்டால் அவன் வந்து என்ன செய்ய முடியாது? சுவனத்தினுடைய நறுமணத்தை நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள்? ஒரு கப்பம் கட்டி வாழக்கூடிய வரிகட்டி வாழக்கூடிய ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய அந்த காஃபிர் இஸ்லாமியர்களோடு இணங்கி வாழ்றான். அவன் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று, இஸ்லாமியர்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அவனை வந்து கொலை செஞ்சா அப்ப முஸ்லீம் கொலை செய்யலாம் என்று அறிஞர்களுக்கு விளக்க சொல்றாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? அப்படி ஒப்பந்தம் செய்து வாழக்கூடிய வரிகட்டி வாழக்கூடிய அந்த காஃபிரை கொலை செய்த முஸ்லீம் வந்து சுவனத்தினுடைய அந்த நறுமணத்தை நுகர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இது யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு? இது இஸ்லாத்திற்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய, இஸ்லாமியர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எதிரியை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. அப்ப அந்த எதிரியை வந்து கொலை செய்வது வந்து இஸ்லாத்துல தடை கிடையாது. எதிரி வந்து கொலை செய்யாம விட்டு அவன் என்ன செய்வான்? நம்மை வந்து கொலை செய்து விடுவான். அப்ப அந்த ஒரு காரணம் இதுல இருக்கிறது. அது இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப தெளிவாக வந்து இஸ்லாத்துல இது வந்து இஸ்லாமிய அடிப்படைகளுக்கோ இஸ்லாத்துடைய ஏனைய ஆதாரங்களுக்கோ முரணானது கிடையாது என்று நம்ம என்ன செய்யலாம்? தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, எப்ப கியாமத்து நாள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் சிறுவனை பார்த்து, இவன் முதுமை அடைவதற்கு கியாமத்து நாள் வந்துடும். அப்ப அந்த கியாமத்து நாள் வரைக்கும் அவன் இருந்துட்டு இருக்கிறானா, அவன் போயிட்டானா? அந்த சிறுவன் முதுமை அடைஞ்சிருப்பானுங்க. ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனா இருந்தான்னு சொன்னா அவனோட வயசு 1400 மேலே இருக்குமே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சிறுவனை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவன் வந்து ஹரமும், இவன் முதுமை அடையாமல் இவனை இருப்பானேயானால் கேமல் வரைக்கும் இருப்பானேயானால் அப்ப கேமல் வந்துருங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியா வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்யணும்? நிரூபிக்கணும்.
அடுத்து வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, வேடிக்கையாகவும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிறுவனை பார்த்து சொன்னாங்கன்னா, இந்த சிறுவன் வயோதிகம் அடைவதற்கு முன்பதாக கியாம நாள் வந்துவிடும் சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இந்த ஹதீஸை என்ன செய்யறாரு, இவர் நேரடியாக விளங்குறார். இவருடைய இவருடைய இந்த புரிதல் வந்து எப்படியானது, ஹதீஸை வந்து எப்படி இவர் தப்பு தோரமா விளங்கி கொள்கிறார், யதார்த்தமா விளங்குவதற்கு மாற்றமாக தவறாக எப்படி சித்தரிக்கிறார், யதார்த்தமாக விளங்குவதற்கு பல முகாந்திரம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய குறுகிய மதியை கொண்டு குறுகிய அறிவை கொண்டு எப்படி வந்து சிந்திக்கிறார் என்பதற்கு இது பெரிய ஒரு சான்று. என்ன சொல்றாரு இதுல, அந்த முஸ்லீம் ஒரு சிறுவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அவன் முதுமை அடைவதற்கு முன்பதாக கியாம நாள் வந்துடும் சொன்னாங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப வந்து அந்த சிறுவன் வந்து கியாம நாள் வரைக்கும் அப்படியே இருப்பானா, 1400 வருஷம் அப்படி இருந்துகிட்டு இருக்கிறானா என்று ஒரு கேள்வி எழுப்புறாருனா, எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு வாதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றான்னு என்ன விளக்கம் இதுக்கு? ஒரு சாதாரணமாக ஒரு அறிவுள்ள மக்கள் புரிந்து கொள்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சு நடை உமையா சொல்றாங்க, எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு புரிந்து கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் எதை வச்சு சொல்றாங்க, இதை அந்த அளவுக்கு கியாம நாள் வந்து விரைவாக வந்துவிடும் என்று சொல்றாங்க. விரைவாக கியாம நாள் வந்துவிடும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் எப்படியான வாசகத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, நானும் கியாம நாளும் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து கியாம நாளுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க என்பதை போல சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கியாம நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க என்று நீங்க விளங்குவீங்களா? அப்ப இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? யதார்த்தமாக சொன்ன செய்தியை கூட என்ன பண்றாரு, தவறாக புரிந்து கொள்றாருனா, அப்ப இவர் ஏனைய ஹதீஸை எப்படி, இந்த யதார்த்தமா சின்ன ஒரு விஷயம் தான் இது, இதையே அவர் தவறாக விளங்கி கொள்றாரு. ஒரு சிறுவன் வந்து வயோதிகம் அடைவதற்குள்ளாக கியாம நாள் வந்துவிடும் சொன்னோம்னா அந்த அளவுக்கு விரைவாக வந்துவிடும் என்று கருத்து. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் பல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் என்ன செய்வான், ஒரு பாலை கறந்து அந்த மடியிலிருந்து பாலை கறப்பதற்கு முன்பதாக கியாம நாள் வந்துடும் சொல்லுவாங்க ஹதீஸ்ல. அப்ப அந்த அளவுக்கு விரைவாக வரும் என்று சொன்னாங்க. அந்த விரைவாக வரும் என்று சொல்லித்தான் நம்ம புழக்கத்துல என்ன செய்வோம், இவ்வளவு விரைவாக வருவதற்கு நாளைக்கே வரேன்னு சொல்லுவோம். அது நாளைக்கே வரேன்னு அர்த்தமா, அல்லது விரைவாக வருவேன்னு சொல்வதற்காக அந்த வார்த்தையை சொல்லுவோமா? அப்ப இது யதார்த்தமா உள்ள இந்த செய்தியை கூட இவர் தவறாக விளங்கி கொள்றாருனா, அப்ப வந்து மற்ற வசனங்களை வைத்து கொஞ்சம் ஆய்வு செய்து விளங்கக்கூடிய விஷயத்தை எப்படி இவர் வந்து முறையா விளங்கி கொள்வாரு? மக்கள் இவருடைய ஆய்வு திறனை வந்து சிந்திங்க. சும்மா இவர் பேச்சாளரா இருக்கிறாரு, நல்ல சில விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுறாரு, பல விஷயத்துக்கு பதில் சொல்றாரு என்பதற்காக என்ன செய்யாதீங்க, இவர் ஒரு ஆய்வாளரை போல கருதாதீங்க. அப்ப ஹதீஸை வந்து யதார்த்தமா விளங்கிக் கொள்வதற்கு மாற்றமாக தவறா சித்தரிக்கிறாருன்னு சொன்னா அப்ப இவருடைய அந்த குறுக்கு புத்தியை புரிந்து கொள்ளுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9வது செய்தியை சொல்றாரு, சம்பந்தமான செய்தியை சொல்றாரு. அந்த செய்தியை வந்து நீங்க பாருங்க. அதே மாதிரி விழுந்த பாத்திரத்தில் விழுந்து விட்டால் அதை வந்து என்ன செய்யணும், நல்லா முக்கி நல்லா சாப்பிடுங்க என்ற ஒரு ஹதீஸ் வந்து பொய்யான ஹதீஸ். அதுல இருந்து கிருமிகள் பரவும், அது அசுத்தத்தை இஸ்லாம் விரும்பவில்லை அப்படின்ற நம்ம என்ன செய்யறோம், அது மறுத்து இருக்கிறோம். நீங்க அதை விழுவதில் உள்ள நன்மை தீமை எல்லாம் என்ன செய்யணும், ஆய்வோடவும் அர்த்தத்தோடவும் லாஜிக்காவும் என்ன செய்யணும், அதை விளக்கணும். இதுல என்ன சொல்றாரு, வந்து விழுந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை முக்கிய எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. இது புகாரி முஸ்லிம்ல பல ஹதீஸ் கிதாபுல வந்திருக்குது. இந்த செய்தி யாரும் சந்தேகிக்கல, எல்லாரும் அதை அமல் செய்து வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ரக்கையில வந்து நிவாரணம் இருக்கு, ஒரு ரக்கையில நோய் இருக்குன்னு சொன்னாங்க. முழுசா முக்கி போட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா நிவாரணம் இருக்கும் என்று நம்பணும். இதுதான் ஒரு முஸ்லீமோட ஈமான். இவர் என்ன சொல்வாரு, லாஜிக்கா நிரூபிங்கன்னு சொல்றாரு. லாஜிக்கான எப்படி, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணுமா? அறிவியல் வந்து நிரூபிச்சாதான் இது மாதிரி விஷயத்தை ஏற்றுக்கொள்வாராம். ரசூலுல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெளிவாக நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக எப்படி மத்த செய்தி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதே போலதான் இது வந்திருக்குது. அறிவியல் வந்து முரணா சொல்லுச்சா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அறிவியல் நிரூபிக்கவில்லை என்று சொல்வார். ஆனா அறிவியல் வந்து முரணா சொல்லுச்சா? இல்ல, ஒரு ரக்கையில வந்து நிவாரணம் இருக்கு, ஒரு ரக்கையில வந்து நோய் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இதுக்கு மாற்றமா அறிவியல் வந்து அந்த ரெக்கை ரெண்டுலயுமே வந்து நோய் தான் இருக்குன்னு சொல்லுச்சா? அப்படி அறிவியல் சொல்லியிருந்தா பரவாயில்லை. ஆனா இவர் என்ன செய்ய, அப்படி அறிவியல் சொல்லியிருந்தாலும் கூட அறிவியலை தூக்கி வைத்து விட வேண்டுமே தவிர, அறிவியல் மாற்றமா சொன்னாலும் அறிவியலை தூக்கி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இஸ்லாமிய சமுதாயம் வந்து நமக்கு வந்து எப்படி குர்ஆனை வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு சேர்ந்து வந்து கொடுத்தாங்களோ அதே போல தான் ஹதீஸை பண்ணாங்க, பாதுகாத்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த பாதுகாப்பு தன்மையை நம்ம நம்பிக்கை கொண்டு என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த ஈயுடைய ரெக்கையில ஒன்றில் நிவாரணம் இருக்கும் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவியல் மாற்றமா சொன்னாலும் சரி, அறிவியல் என்ன செய்வான், இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்லுவான், நாளைக்கு மாற்றமா சொல்லுவான். அதை வச்சு நம்ம மார்க்கத்தை எடை போடணுமா, அல்லது வந்து மார்க்கத்தை வைத்து மற்றவற்றை இட போடணுமா? அப்ப இவர் எந்த அளவுக்கு வந்து லாஜிக்கா பேசணும், அறிவியல் பூர்வமா பேசுறோம் என்ற பெயர்ல இஸ்லாத்தினுடைய அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா செயல்படுறாரு என்று மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்ப அறிவியலை வச்சு எடை போட்டாரு, அறிவியல் மாற்றமா சொல்லலையே. அப்ப அறிவியல் மாற்றமா சொல்லவில்லைன்னு சொன்னா மனசு என்ன செய்யுமா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட கண்டுபிடிப்பான்.
இந்த ரசூலா சொன்ன செய்தி உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்ப அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்ப அறிவியலை நம்ம இடப்படக்கூடாது. ரசூலா சொல்லிட்டாங்களா, அப்ப நிச்சயமாக நிவாரணம் இருக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிவாரணம் இருக்குன்னு சொன்னா அது அசுத்தமாகாது. ஒரு ரெக்கையில வந்து அசுத்தம் இருக்கு, இன்னொரு ரெக்கையில நிவாரணம் இருக்குன்னா அப்ப ரசூல்லா அந்த அசுத்தத்தை போக்கக்கூடிய நிவாரணத்துக்காகத்தான் ரசூல்லா வந்து முழுமையா முக்க சொல்றாங்கன்னா அப்ப அசுத்தம் போகிவிடும் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அசுத்தத்தோட வந்து மார்க்க வந்து அதை குடிக்க சொல்லுது என்று இவர் விளங்குவது தவறானது. அப்ப இந்த ஹதீஸை முறையாக எடுத்துக்கொண்டோம்னா தெளிவாக நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் தேவை, நம்ம மறுக்க தேவையில்லையே. அதே மாதிரி ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், வந்துட்டு பிடிக்கலன்னு மதம் மாதிரி போயிட்டான். மதம் மாதிரி போனா அவனை கொல்லணும் அப்படின்னு புகார்ல 3014 ஹதீஸா இருக்குது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, இன்னல்லதீன ஆமனு சும்மா கபரு சும்மா ஆமனு சும்மா கபரு, ஒரு ஈமான் கொண்டு காஃபிராய் மறுபடியும் ஈமான் கொண்டு மறுபடியும் காஃபிராய் மறுபடியும் அப்படிலாம் கொல்லப்படலைன்னு விளங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்கலன்னு விளங்குது. அப்ப அவன் மதம் மாதிரி கொல்லணுங்கிறாங்களே, இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. இது மாதிரி விஷயத்தை சொல்லுங்க. மக்கள்கிட்ட என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஷைத்தான் ஊசலாட்டம் பண்றதுங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி இப்படித்தான் ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று விளக்கம் சொல்றோம். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அது நாங்க அந்த கருத்தை சொல்லவே இல்லைன்னு இப்படி சொல்லி திசை திருப்பிக்கிட்டு போறீங்கள. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசாட்சிப்படி சரின்னு அதுக்கு ஒரு பதில போடணுமா இல்லையா? இந்த அநியாயத்துக்கு இந்த ஹதீஸை எல்லாம் மறுக்கிறார், இது மறுக்கத்தக்க ஹதீஸா, எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்றது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? பாத்தீங்க 10வது என்ன சொல்றாரு, அதாவது ஒரு மதம் மாறிய நபரை, இஸ்லாத்தை வெளியே போன நபரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது எப்படி என்று அவர் கேட்கிறார். அப்ப வந்து அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு பிறகு நிராகரித்து பிறகு ஈமான் கொண்டு எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப உயிரோடு இருக்க போய் தானே திரும்ப ஈமான் கொண்டு இருக்கிறாங்க நிராகரிச்ச பின்னால என்று ஒரு வாதம் வைக்கிறார். அப்ப இதற்கான நீங்க பதிலை பார்ப்பதா இருந்தாலும் கூட இதை பத்தி என்ன பண்ண செய்யப்பட்டிருக்கு, இமாம் அப்பாஸ் அலி மௌலவி அப்படி இருக்கிறாங்க, இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாகவே 2014ஆம் ஆண்டுலயே தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை பத்தி தெளிவாக அவங்க பேசியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த அடிப்படையில் இதை அணுகுனாங்க, ஒரு ஒரு மதம் மாறியவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னா எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அணுகுனாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொலை செய்யல, சில பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் மௌலவி அப்பாஸினுடைய விளக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்க. அதம்மா இஸ்லாத்தை விட்டு ஒருவர் மதம் மாறினால் அவரை கொல்ல வேண்டும் என்று சஹீஹான பல ஹதீஸுகள் கூறுகிறது. இப்போ இதை எப்படி நம்ம விளங்கிக்கிறது, புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த கட்டளை வந்து எனக்கோ ஒரு தனித்தனி நபர்களுக்கோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உத்தரவை போடலை. இது யாருக்கு போட்ட உத்தரவு? இஸ்லாமிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாமிய நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்ம இந்தியாவில் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மதம் மாறிட்டார், அவரை போய் நம்ம கொல்ல முடியுமா? நமக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல அது. அது இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் சில நன்மைகளை கவனித்து, சூழ்நிலைகளை கவனித்து, சந்தர்ப்பங்களை பார்த்து அவர் அந்த உத்தரவை செயல்படுத்துவார். இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து யார் வந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் போகவே மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய இயல்பு. அப்ப இந்த மார்க்கத்தை விட்டுட்டு ஒருத்தன் போறான்னு சொன்னா ஒரு 100% அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருப்பான். 198% வாய்ப்பு அவன் இந்த மார்க்கத்தை குறை சொல்லக்கூடியவனாக இருப்பான். இந்த மார்க்கத்தை ஒரு களங்கப்படுத்தி இந்த மார்க்கத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட சிந்தனை உள்ளவனாகத்தான் இருப்பான். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 72வது வசனத்தில் கூறுகிறான், இந்த மாதிரி மதம் மாறியவர்கள் என்ன நோக்கத்துக்கு மதம் மாறுகிறார்கள் அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். வகால தாயிஃபத்து மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் ஒரு சிலர் கூறுகின்றனர், ஆமினு பில்லதி உன்சில அலல்லதீன ஆமனு வஜஹன்னார், ஈமான் கொண்டவர்களுக்கு அருளப்பட்டதை காலையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், வக்ஃபுரு ஆகிரஹு, கடைசி இரவு அந்த நாளின் இறுதியில் அதை மறுத்து விடுங்கள், லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த மாதிரி நம்ம இஸ்லாத்தை காலையில் ஏற்றுக்கிட்டு மாலையில் மறுத்து விட்டால் மற்ற மக்கள் எல்லாம், ஓ இது வந்து தவறான கொள்கையோ, எல்லாரும் வர்றாங்க அப்புறம் ஓடுறாங்களே, அப்போ இது சரியான கொள்கை இல்லை என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை நாம் செய்யலாம் என்று திட்டம் போட்டு இப்படி செய்தார்கள் வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது குழப்பமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை இஸ்லாமிய நாட்டில் இருந்து கொண்டு செய்தால் அப்ப என்ன செய்யற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அந்த ஊர்ல எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இந்த மாதிரி குழப்பத்தை செய்யக்கூடியவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கற, மன்னிச்சு விட முடியுமா? அதாவது இப்ப நம்ம ஒரு உணவு ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம், எனக்கு பிடிக்கலங்க எனக்கு வேண்டாம்னு சொன்னா அது வேற விஷயம். அந்த உணவை நல்லா சாப்பிட்டு ருசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று துப்புனா அப்ப இவனை சும்மா விட முடியுமா? இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டு அதில் உள்ள ஹக்கு உண்மையெல்லாம் புரிந்துவிட்டு அதை வந்து தூக்கி எறிகிறான். அப்ப இவன் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஆட்சியில இருந்து கொண்டு, நாட்டில் இருந்து கொண்டு இஸ்லாம் வந்து ஒரு குழப்பமானது, அது வந்து ஒரு கெட்ட மார்க்கம் என்று அவன் அந்த ஊர்ல சுத்தும் போதெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்ப இவனை வந்து எப்படி நம்ம விட்டு வைக்கிறது? இந்த மாதிரி பல விஷயங்களை கவனித்துத்தான் இது வந்து அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு அவன் வெளியே போறான், இஸ்லாமிய ஆட்சி கீழே இருக்கிறான். அப்ப என்ன செய்வானா, மற்ற மக்கள்கிட்டையும் போய் இந்த மாதிரியான குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதெல்லாம் பல விஷயங்களை கவனிச்சுத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அந்த ஃபித்னாவை ஒழிக்கணும் என்றால், அடக்க வேண்டும் என்றால் இது மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது. அது இஸ்லாத்தை கவனித்து, முஸ்லிமுடைய சமுதாயத்தின் நன்மையை கவனித்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஹதீஸை இவங்க சுட்டி காட்டினாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன?
நபி ஸல்லல்லாஹு காலத்திலே பல பேர் இஸ்லாத்தை விட்டு போயிருக்கிறாங்க, அவங்களாம் நபி அவர்கள் கொல்லலையே அப்படின்ட்டு ஒரு சில சம்பவங்களும் சுட்டி காட்டினாங்க. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி புகாரில் 1883 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். மறுநாள் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிருச்சு, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு உடம்பு முடியாமல் போயிருச்சு, அதனால நான் அந்த ஒப்பந்தத்தை வாபஸ் பண்ணிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நபி அவர்கள் 3 முறை மறுக்கிறார்கள். அப்புறம் அவருடைய போக்கிலே விட்டு விட்டார்கள். அப்போ அவர் கொலை செய்யலையே அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வருகிறது. இதே மாதிரி நசாயில 4000 என்ற இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு மறுபடியும் இஸ்லாத்தை விட்டு லஹிக பிஷ்ஷிர்கி இந்த இணைவைப்பு கொள்கையிலே இணைந்து கொள்கிறார். பிறகு அவர் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய சமுதாயத்தினரிடம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேளுங்கள், எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஈமான் கொண்டு விட்டு மறுத்து விட்டு உள்ள கூட்டத்தாருக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் அதை கண்டித்து விட்டு அதிலிருந்து திருந்தினால் என்ன மறுத்த பிறகும் திருந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து காட்டுகிறார்கள். அப்ப இந்த சம்பவத்திலையும் இது ஷிர்க்ல போய் இணைஞ்ச அந்த அன்சாரி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். அதாவது இது இந்த விஷயத்துல வந்து மரண தண்டனை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இவன் எப்படிப்பட்டவன், இவன் எதுக்காண்டி ஏற்படுத்தினா, அதையெல்லாம் வந்து ஆட்சியாளர் தான் பார்ப்பார். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு சாதாரண ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டாலே அந்த இயக்கத்தில் உள்ளவங்கள அதால ஜீரணிக்க முடியுதா? அவங்க மேல என்னென்னலாம் பேசுறாங்க, எப்படியெல்லாம் விமர்சனம் பண்றாங்க, அதை ஜீரணிக்க முடியல. அது மாதிரி நம்ம நாட்டில் வந்து எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுத்துறது நம்ம பார்க்குறோம். இந்த கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாஸ்டர் அப்துல் காதர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை போதிக்கிறார் என்று அப்துல் காதர் பேசுகிறார். என்னமோ அப்துல் காதரா இருந்தவர் கிறிஸ்டினா மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ கொள்கை பிரச்சாரம் பண்ற மாதிரியான குழப்பங்களை எல்லாம் செய்வாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அவர் அப்துல் காதரா இருக்க மாட்டார். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால சவுதியில எல்லா நாடுகளிலும் இஸ்லாத்தை நோக்கி தான் மக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறாங்களே. தவிர இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த இஸ்லாம் வேண்டாம் என்று போகக்கூடியவங்களை யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா சரியான அடிப்படையில் புரிந்து வரக்கூடியவங்க யாருமே இந்த மார்க்கத்தை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த நிலை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால மரண தண்டனைகள், இந்த வகைக்காக மரண தண்டனைகளையும் அதிகமாக இந்த நாடுகளில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையே வர்றதில்லை. அப்படி யாரும் வரமாட்டாங்க. 1-2 பேர் இந்த குழப்பம் செய்யறவன் ஃபித்னா பண்றவன் அந்த மாதிரியான ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் 198% வாய்ப்பு இருக்குது. 1-2 பேர் விளங்காம இஸ்லாத்துக்கு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த மார்க்கத்தை வந்து சரியா புரியாம தெரியாம மறுபடியும் பழைய கொள்கைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அறியாமையால், புரியாமையால், தெளிவின்மையால். இந்த 2 சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொலை செய்யாமல் விட்டு விட்டார்கள் அல்லவா. ஒரு கிராமவாசி, விவரம் இல்லாதவர், மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. அப்பதான் வந்திருக்கிறார். வந்த புதுசுல கொஞ்சம் இருந்தா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருப்பார். இஸ்லாத்தை பத்தி ஒண்ணுமே வழங்காம வந்துட்டு உடம்பு முடியாதனால இஸ்லாத்துல கோளாறு என்று அவர் என்ன செய்கிறார், நினைத்து விட்டார். அப்ப இவர் அறியாமையில் இருக்காருங்கிறனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கொலை செய்யல. அது மாதிரி நசையில பதிவு செய்யப்பட்ட செய்திலையும் அவரும் வந்தவுடன் என்ன செய்கிறார், இணை வைப்பிலே இணைந்து கொள்கிறார். அவரும் மார்க்க அறிவு இல்லாதவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கொலை செய்யல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆட்சியாளர் தான் பார்ப்பார். இவன் வந்து எதுக்கு போனா, சமுதாயத்தில் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மரண தண்டனை கொடுப்பது தான் சரி என்று அவர் நினைத்தால் தாராளமாக கொடுக்கலாம். அல்ல இந்த மாதிரியான காரணங்களும் புரியாமல் போயிட்டான், இவனால சமுதாயத்தில் எந்த குழப்பமும் இல்லை என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்து அவனை மன்னிக்க நினைத்தால் அது அவர்களுடைய விருப்பம். இது வந்து நம்மளுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம் அல்ல. விரும்புபவர் நம்பட்டும், விரும்புவர் மறுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இஸ்லாத்துல வந்து இந்த அளவுக்கு கருத்துரிமை இருக்கிறது. கண்டிப்பாக நிர்பந்தம் பண்ணி இஸ்லாத்துக்கு அழைப்பதுங்கிறது இஸ்லாத்துல கிடையாதுங்கிறப்போ இந்த மாதிரி மதம் மாறி போறவனை வந்து கொள்றதுங்கிறது அதுக்கு மாத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த வசனங்கள்லாம் இஸ்லாத்துல நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. உண்மையிலே இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லைதான். யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தவரை நீ கண்டிப்பா முஸ்லீம் ஆகணும், அப்பதான் வந்து உன்னை நான் விடுவேன், இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு நமக்கு சொல்ல அனுமதி இருக்குதா? அப்படி மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் அல்லாதவங்களை வாங்க இஸ்லாத்தில் வந்து கண்டிப்பா இணையணும் நிர்பந்தப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைச்சாங்க. இல்ல நாங்க வரமாட்டோம்னு அவங்க சில பேர் சொல்லும்போது அப்ப நீங்க உங்க கொள்கையில இருந்துக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விட்டார்கள். அவங்க நிர்பந்தப்படுத்தல. அப்ப இவ்வளவும் தெளிவா மார்க்கத்தில் இருக்குது, நிர்பந்தப்படுத்துறது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லி. ஆனா இது நிர்பந்தப்படுத்துறதுல வராது. இது ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதை தூக்கி எறிந்து விட்டு போவதுங்கிறது அது வந்து நிர்பந்தப்படுத்துறதுல வராது. அவன் செய்யக்கூடிய குழப்பங்களையும் அவன் செய்யக்கூடிய ஃபித்னாக்களையும் அடக்குவது, இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்க விடாமல் தடுப்பது என்ற வகையில ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் சமுதாயத்தின் நலன் கருதி செய்யக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து நான் மதம் மாதிரி தான் போவேன்னு சொன்னானா இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தெரியாம வேற நாட்டுக்கு எங்கேயா போய் இருந்துக்க வேண்டியதான். இஸ்லாமிய நாட்டில் தானே உனக்கு வாழ முடியாது, சொன்னா உனக்கு இந்த தண்டனையை கொடுப்பாங்க. அப்ப நீ என்ன செய்ய, அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சேன்னா அப்ப இஸ்லாமிய நாட்டை விட்டு அங்குள்ள மக்கள் மத்தியில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல் வேறு நாட்டுக்கு சென்று அவன் என்ன செய்யலாம், அவனுடைய கொள்கையை அவன் இருந்து கொள்ளலாம். உசுர வாங்குறதுக்கு ஒரு மலக்குள் மௌத்து வர்றாரு, ஓங்கி அரைஞ்சி அவர் கண்ணு பிரிங்கி போச்சு, மலக்குள் மௌத்துக்கு எழுதி வச்சுக்கிறீங்க. அது புகார்ல 1339 இருக்கிறது. உயிரை வாங்க மலக்கு வந்தா மலக்கு எதிர்த்து அல்லாஹ் எதிர்த்த மாதிரி அர்த்தம். அல்லாஹ் தான் அனுப்பி வச்சான். கேட்ட ஹதீஸ் என்னன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஒரு செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல மலக்குள் மௌத்து மனித ரூபத்துல வராங்க. வந்து அவங்களுக்கு உன் இறைவனுக்கு பதில் சொல்லு என்று சொல்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணத்துல அறையிறாங்க. அதனால அவங்களுடைய விதி பிரிங்கிறது. போய் அல்லாட்ட போறாங்க,
நீ மரணத்தை விரும்பாத ஒருவரிடத்தில் என்னை அனுப்பியிருக்கிறாய் என்று சொன்னதும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், போய் ஒரு மாட்டின் ரோமத்தில் அவருக்கு கை வைக்க சொல்லு. அந்த கையை வச்சா எத்தனை மயிர்கள் கைக்குள் அகப்படுதோ அத்தனை மயிர்கள் அளவுக்கு அவருக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதா சொல்லுன்னு சொன்னாங்க. அதை வந்து சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அதுக்கு பிறகு என்னன்னு. அதுக்கு பிறகு மரணம் தான் என்று சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அப்படின்னா மரணிக்க இப்பவே தயார். ஆனா என்னுடைய உயிர் பலஸ்தீனத்துக்கு பைத்துல் முகத்தத்துக்கு கல்லெறிய தூரத்துக்கு பக்கத்துல போகும் வரைக்கும் என்ன நீ வாழ வை என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இப்போது பலஸ்தீனத்தில் இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கக்கூடிய அந்த செம்மண் நிறைந்த மேட்டு நிலத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்றாங்க. இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்தை அவங்க மறக்கிறாங்க. இது சம்பந்தமாக உண்மை விடயத்துல 5 தொடர்களில் மறுப்பு எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு இதுவரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இதுல பல கேள்விகள் வைக்கப்படுது. அந்த பல கேள்விகளுக்கும் அதுல அவங்களோட வாசகங்களுடைய பதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சந்தேகம் பொதுமக்களுக்கு எப்படி வரலாம்னு சொன்னா, ஒரு மலக்குக்கு அல்லாஹ் உயிரை கைப்பற்ற சொன்னா அவர் உயிரை கைப்பற்றிட்டு தானே வருவாரு, போய் கேட்கிற வேலையெல்லாம் என்னங்கிற ஒரு கேள்வி வரலாம். குர்ஆன்ல வருகிறது, ஒருவருடைய அஜல் நெருங்கி விட்டா ஒரு நிமிஷம் முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாரு. அப்ப அதுக்கெல்லாம் இது முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சில சட்டங்கள் சிலருக்கு விதிவிலக்காக இருக்கு. நபிமார்களுடைய மரணத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தனியான ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான். என்னன்னு கேட்டா, எந்த ஒரு நபியையும் அவர் மரணத்தை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்வதில்லை. இந்த செய்தி நேராக முவத்தாவுல பதிவாகி இருக்குது. சஹீஹுல் புகாரில ஒரு செய்தி வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிமார்கள் அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் மரணிப்பார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது மடியில் இருக்கும் போது வானத்தை கை நோக்கி நீட்டி இல்ல ரஃபீக்கில் ஆலா மேன்மையான அந்த இறைவன் பக்கம் என்று சொல்லுகிற போதே அவர் மரணத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு சமீப நேரத்துல வந்து மிம்பர்ல இருந்து கொண்டு ஒரு ஹதீஸ் செய்தி சொன்னாங்க. ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா இன்மை வேணுமா மறுமை வேணுமா என்று கேட்டான். அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் சபையில வச்சு சொல்றாங்க. அப்ப அந்த சபையில இருந்து அபூபக்கர் அவங்க தேம்பி அழுகுறாங்க. அப்ப அந்த சபையில இருந்த இளம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மாலி ஹாத ஷேக், இந்த வயசாளிக்கு என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் நல்லா தானே சொன்னாங்க, இன்மை வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்கிற போது அந்த மனிதர் அந்த அடிமை மறுமையை எடுத்துக்கொண்டார். மறுமையை எடுத்துக்கொண்டது நல்ல விஷயம் தானே, இவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி இளம் சஹாபாக்கள் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கிச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன என்பதை அபூபக்கர் மட்டும்தான் விளங்கி கொண்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா வாசலையும் நீங்க மூடுங்க, அபூபக்கருடைய வாசலை மூடாதீங்கன்னு சொன்னாங்க. இதுல ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இன்மை வேணுமா மறுமை வேணுமா என்று கேட்டான். அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது, அந்த அடியார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது தன்னைத்தான். இம்மையா மறுமையா என்று அல்லாஹ் கேட்டான் என்பது நீங்க வாழ போறீங்களா மௌத்தாக விரும்புறீங்களா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்பது ரசூலுல்லாஹ் எனக்கு மௌத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை தான் அந்த ஹதீஸ் சொல்லுதுங்கிறத அபூபக்கர் தான் அப்ப விளங்கி கொண்டார். இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏண்டையும் உங்களையும் மௌத்து என்கிறது வேற, அறிவிக்கப்படாம நடக்கிறது. நபிமார்களுடைய மரணம் என்கிறது அவங்களுக்கு அறிவிக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் ஒருவர். அப்ப நாங்க பொதுவான சட்டத்தை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பந்தப்பட்ட ஹதீஸோட நம்ம சேர்க்க இயலாது. இதுல வேற கேள்விகள் கேட்பாங்க. ஒரு மலக்கு வருகிற போது அவர் அடிப்பாரா ஒரு நபி? இந்த கேள்வியை கேட்டா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தாடியை பிடிச்சு இழுத்துருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்க போயிருக்காங்க. ஒரு நபிக்கு இன்னொரு நபி அடிப்பாரா? இந்த கேள்வி எழுப்பணும்னா அந்த குர்ஆன் வசனத்தை நாங்க நிராகரிக்கணும். ஒரு மலக்கை அடிப்பது அல்லாஹ்வை அடிப்பதற்கு சமமானது கேட்டா, ஒரு ரசூலை தாடியை பிடிச்சு இழுக்கிறது அல்லாஹ்வை இழுக்கிறதுக்கு சமமானது என்று வரவேன். இந்த ஹதீஸை இவங்க மறுக்கிறதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சா கிட்டத்தட்ட ஒரு 80 குர்ஆன் வசனங்களையாவது நிராகரிக்க வேண்டிய ஏற்படும். குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய வசனங்களை நிராகரிக்க வேண்டி வரும். ஏன்னா குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்புல இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹானது. அது மாத்திரம் இல்லாம அந்த காலத்திலேயே இந்த ஹதீஸை மறுத்தவங்க வழிகேடர்கள் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இமாம் இப்னு ஹுசைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்னு ஹுசைமா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வழிகேடர்களை தவிர வேற யாரும் இந்த ஹதீஸை மறுக்க மாட்டாங்க. அந்த காலத்திலே சில வழிகேடர்கள் இதை மறுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்களை பார்க்கிற போது குறுக்கு புத்தியோட பார்க்கிறது இல்லை. இதை நம்ம விளங்கி கொள்றதுக்கு என்ன வழி இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னிடத்தில் வந்தவரை மலக்குன்னு தெரிஞ்சு அடிச்சாங்களா தெரியாம அடிச்சாங்களான்னு விவரம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இயல்புலேயே போராட்ட களத்துல வாழ்ந்த ஒருவர், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர். திடீர்னு ஒருவர் வந்த நேரம் ஆபத்துல தன்னை பாதுகாத்து அடிச்சிருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் விரைவாக செயல்படக்கூடிய பண்புள்ளவர். அதனாலதான் அவர் அந்த இளைஞனா இருக்கும் போது 2 பேர் சண்டை பிடிச்சோன்னு ஒரு ஆளுக்கு பிடிச்சி அடிச்சா மூத்தா போயிட்டாங்க. குர்ஆன்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் கைத போடுறாங்க. கைத போடுறேன் அது பாம்பா மாறுது, உடனே ஓட போயிட்டாங்க. அல்லாஹ் தடிய போடுன்னு சொல்றான், தடிய போடுறாங்க, பாம்பா மாறுது. அல்லாஹ் தானே சொன்னா நின்று போணுமா இல்லையா? பாம்பை கண்ணோட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஓடாது, அதை பழைய நிலைக்கு நாங்க மாத்துவோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனியான சில இயல்புகள் இருக்கு. எனவே அவங்க ஒரு போராட்ட களத்துல இருந்தாங்க. பிரோனுடைய படையால ஆபத்துகள் நிலைஞ்சு திடீர்னு ஒருவர் வந்த உடனே அவர் அடைஞ்சிருக்கலாம். அடுத்தது அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட சொன்னது என்னன்னு கேட்டா,
பலஸ்தீனுக்கு பக்கத்துல என்ன மௌத்தாக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருந்துச்சு என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ரேல் சமுதாயத்தை கொண்டு போய் எகிப்துல அடிமைப்பட்ட சமுதாயத்தை கொண்டு போய் பலஸ்தீனத்துல சேர்க்கணும். அவங்களுக்கு பலஸ்தீனத்துல வாழ ஆசை கூட இருக்கல. பைத்துல் முகதஸுக்கு கல்லறிஞ்சா பைத்துல் முகதஸ் விழக்கூடிய அளவு தூரம் வரைக்கும் போனதுக்கு பிறகு என்ன உசுர் எடுத்துருந்தாங்க. அவங்க வாழ்க்கை வாழ வேண்டும் இல்ல, இந்த மக்களை கடைசி வரைக்கும் கொண்டு விடணும்னு நினைச்சாங்க. அவங்களோட போராட்டம் முடிவுல அந்த முடிவை காணணும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்ப இதெல்லாம் எடுத்து குழப்புறாங்க. மூசா நபி மரணத்தை விரும்பாம இருந்தாங்களா, மௌத்து வரும் என்றதை அறியாம இருந்தாங்களான்னு குழப்புறாங்க. அதுக்கெல்லாம் ஏராளமா குர்ஆன்ல இருந்து நம்ம பதில் சொல்லிக்கிறோம். உண்மையத்துல ஒரு 5 தொடர்களை வந்திருக்குது. இஸ்லாம் கல்வி .comல இந்த செய்திகள் வந்திருக்குது. விரிவாக விளக்கம் தேவைன்னா அதை பார்க்கலாம். அப்படி முழுசா பேசுறதா இருந்தா அதுக்குன்னு தனியாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்க பேச இருக்கு. இந்த ஹதீஸ் சஹீஹானது, இமாம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்ப இவருடைய தவறான புரிதல் எந்த அளவுக்கு இவர் ஒரு சிறுவன் வயோதிகம் அறிவதற்கு முன்பதாக கியாமனால் வந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது விரைவாக கியாமனாலுடைய விஷயத்தை சொல்லக்கூடியதை எப்படி தவறா எடுத்துக்கொண்டாரோ, இதே போல என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் தவறாக விளங்கி கொள்றாரு. யதார்த்தமா உள்ள செய்தியை கூட இவர் யதார்த்தமா உள்ள செய்தியை கூட முறையாக அவருக்கு விளங்க தெரியலன்னு சொன்னா, அப்ப எப்படி ஏனைய செய்தியை இவர் முறையாக விளங்கி இருப்பார் என்று மக்கள் புரிந்து கொண்டு இவருடைய அந்த ஹதீஸ் மறுப்பை நீங்கள் மீள்பரிசீலனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் அந்த மார்க்கத்தை முறையாக கற்று அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.